ஜெபிப்போம். हम सब प्रार्थना करेंगे। கர்த்தரே ஆராதனை ஆசீர்வதிக்க परमेश्वर इस आराधना को आशीष करने के लिए கண்களை மூடி நாம் கர்த்தரை நோக்கி நாம் ஜெபிப்போம். हम सब आंख बंद करके प्रार्थना करेंगे। கடந்த வாரம் முழுவதும் கர்த்தர் நம்மை கண்மூடிவாறு பாதுகாத்தார். पिछले पूरे हफ्ते परमेश्वर ने हमें संभाला। மறுபடியும் அவரை ஆராதிக்க முடியாத கர்த்தர் நம்மை கூட்டி சேர்த்ததற்காக फिर से उनका आराधना करने के लिए हमें इकट्ठा करने के लिए பலவீனங்கள் வாழ்க்கையில் கடந்து வந்தது. कितने ही कमजोरी आए, சில சூழ்நிலைகளை நாம் நம்முடைய வாழ்க்கையில சந்தித்தோம். कितने सारी कठिनाइयां आए जिंदगी में। ஆனாலும் தேவனுடைய கிருபை நம்மை தாங்கியதற்காக फिर भी परमेश्वर का कृपा ने हमें संभाला। அவருக்கு நன்றி செலுத்தி उनका धन्यवाद कर, அவரை துதித்து उनका आराधना करने, அவரை பாடி நாம் கொஞ்ச நேரம் அவரை ஆராதிப்போம். उनका गीत गा के हम उनकी आराधना करेंगे। அன்பின் பரலோகத்தின் நேசபிதாவே, प्यारे स्वर्गीय पिता, ஆசீர்வதிக்கப்பட்டது நல்ல காலவேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். आशीष के इस अच्छे सुबह की घड़ी के लिए धन्यवाद। கிருபையாக கடந்த போன நாள் முழுவதும் கர்த்தர் எங்களை பாதுகாத்தீரப்பா. कृपा के साथ आपने इतने दिन हमें संभाला। நீர் எங்களோடு கூட இருந்தீரப்பா. आप हमारे साथ थे। உம்முடைய பிரசன்னம் எங்களை வழி நடத்தினது. आपकी प्रशंसा ने हमें चलाया। உம்முடைய கிருபை எங்களை தாங்கினது. आपका कृपा ने हमें संभाला। நாங்கள் வாழ்க்கையில் தடுமாறும் பொழுதும் हम डगमगाने के वक्त உம்முடைய கிருபையினால் எங்களை பலப்படுத்தினீர். आपने अपने कृपा के साथ हमें बल दिया। அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். उसके लिए आपका धन्यवाद। பலவிதமான வியாதிகளை நாங்கள் கேள்விப்படுகிறோம். कितने सारे महामारी के बारे में हम सुनते हैं, அதிமத்திலும் எங்களை நீர் உம்முடைய மறைவுக்குள் மறைத்து நீர் எங்களை நடத்துவத கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். लेकिन उसके बीच में भी आपने हमें ढककर हमें चलाया। எல்லாவற்றையும் நாங்கள் ஆண்டவரை நினைத்து இந்த காலை ஆராதனை உமக்கு நன்றி செலுத்தி உம்மை ஆராதிக்க எங்களுக்கு கிருபை தாரும். ये सब याद करके हमें सुबह की आराधना में आपका धन्यवाद करते இந்த हैं। ஜனத்தை எனக்கு தெரிந்து கொண்டேன். ये लोगों को मैंने अपने लिए चुना। இவர்கள் என்னுடைய துதியை சொல்லி வருவார்கள் என்கிற அந்த வார்த்தையின் பிரகாரமாய் ये लोग मेरा स्तुति करेंगे, ऐसा वचन நாம் के இந்த द्वारा பட்டணத்தில் நீர் எங்களை தேர்ந்தெடுத்து इस नगर में आपने हमें चुना है। உம்மை துதிக்க எங்களை கூட்டி சேர்த்த கிருபைக்காக நன்றி. आपका स्तुति करने के लिए हमें इकट्ठा ஓ, किया, उसके लिए நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன் என்று சொன்னீரப்பா. तुमने मुझे नहीं चुना लेकिन मैंने तुम्हें चुना, आपने ऐसा कहा है। எங்கேயோ இந்த எங்களை நீர் தேர்ந்தெடுத்து हम कहाँ पर थे, आपने हमें चुना। உம்முடைய பிள்ளைகளாக எங்களை நீர் மாற்றி आपने हमें अपना बेटा बेटी बनाया। ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிறதுக்கு ஸ்லாக்கியத்தை தந்தீர். அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். जीवित परमेश्वर का आराधना करने जैसा आपने हमें योग्य दिया। கர்த்தர் இந்த ஆராதனை நேரத்தை நீர் பொறுப்படுத்த வேண்டும். परमेश्वर इस आराधना के समय को आप आशीष कीजिए। எங்களை தரை மட்டும் எங்களை நாங்கள் தாழ்த்துகிறோம். हम अपने आप को सौंपते हैं। உம்முடைய நாமம் இந்த நேரத்தில் உயர வேண்டுமே. आपकी नाम ऊंचा हो, உம்முடைய பிரசன்னம் எங்களிடத்தில் கடந்து வர வேண்டும். आपका प्रशंसा हमारे बीच में உம்முடைய आए। மகிமையை நாங்கள் காண உணர கர்த்தர் எங்களுக்கு கிருபை தாரும். आपका महिमा हम देखने और महसूस करने का कृपा என் करें। நாமத்தினால 2 பேர் 3 பேர் கூடும் பொழுது உங்கள் நடுவில் இருப்பேன் என்று சொன்னீரப்பா. मेरे नाम से 2-3 जन याद करेंगे तो मैं तुम्हारे बीच में रहूंगा। உம்முடைய வார்த்தையின் பிரகாரம் கர்த்தர் எங்களிடத்திலே கடந்து வாரும். आपके वचन के द्वारा आप हमारे बीच में आइए। நீர் இல்லாத பட்சத்தில் எங்களால் ஒன்றும் செய்ய முடியாதப்பா. आप नहीं है तो हम कुछ भी नहीं कर सकते। ஒருவன் என்னிலும் நான் அவனை நிலைத்திருந்தால் மிகுந்த கனிகளை கொடுப்பான்னு சொன்னீரப்பா. कोई मुझ पर टिका रहेगा तो मैं उसको अनेक फल दूंगा। ஆம், இந்த நேரத்தினுடைய கனிகளை நாங்கள் காண எங்களுக்கு நீர் உதவி செய்வீர். हम आपके फलों को देखने के लिए आप हमारी मदद இந்த कीजिए। நாளில் கர்த்தர் ஆராதனை நீர் பொறுப்படுத்திக் கொள்ளும். आज की आराधना का आप जिम्मेदारी ஆமென். लीजिए। பாடுகிற அந்த பாடலை கர்த்தர் ஆசீர்வதியும். जो गीत गाते हैं उसे आशीष कीजिए। ஆவியோடு உண்மையோடு பாட கர்த்தர் கிருபை தாரும். आत्मा और सच्चाई के साथ गाने के लिए ஸ்துதி ஸ்தோத்திரங்களை கர்த்தர் ஆசீர்வதியும். स्तुति और आराधना को आशीष சங்கீத பகுதியை கர்த்தர் ஆசீர்வதிக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். भजन संगीता के बात को आशीष कीजिए। விசேஷமாக கர்த்தர் வார்த்தைக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். आपके वचन के लिए प्रार्थना உம்முடைய करें। வார்த்தையின் மூலம் கர்த்தர் எங்களோடு நீர் பேசும். अपने वचन के द्वारा आप हमसे बातें உம்முடைய कीजिए। பிள்ளைகளுக்கு அது 30, 60, 100 பலன் கொடுக்க கர்த்தர் கிருபை आपके செய்வீர். बच्चों को वो 30, 60, 100 गुना वो फल देंगे। கடந்ததுடைய பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். जो आए उनके लिए வந்து धन्यवाद। கொண்டிருக்கிற பிள்ளைகளை கர்த்தர் जो கொண்டு आने வர वाले उनको जल्दी लेकर आए। எல்லாரும் சேர்ந்து ஆராதிக்க கர்த்தர் கிருபை செய்வீர். हम सब मिलके आपका आराधना करें। உம்முடைய திருக்கரத்திலே தாழ்த்துகிறோம்.
आपके हाथों में सौंपते हैं। பொறுப்படுத்திக் பெரிய காரியங்களை செய்யும். आप जिम्मेदारी लीजिए, बड़े कार्य कीजिए। ஜெபத்தை கேட்டதுக்காக ஸ்தோத்திரம். प्रार्थना सुना उसके लिए धन्यवाद। இயேசுவின் நாமத்தில் பிதாவே. यीशु मसीह के नाम से ஆமென். आमीन। हालेलुया. हालेलुया। हालेलुया. हालेलुया। கர்த்தர் நல்லவர். परमेश्वर अच्छे हैं। அவர் கிருபை என்றும் உள்ளது. उनकी कृपा हमेशा சில பாடலை பாடி நாம் கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். हम कुछ गीत गाकर परमेश्वर की महिमा करें। தேவ ஆசீர்வாதம் பெருகிறது, துதிகள் நடுவே கர்த்தர் தங்க என்கிற பாடலை பாடி நாம் மகிமைப்படுத்துவோம். परमेश्वर का आशीर्वाद बढ़ता रहता है, ऐसा ही गीत है। எல்லாரும் கரங்களை தட்டி உற்சாகமா பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். हम सब ताली बजाकर गीत गाएंगे। ஆமென். ஹalleluya. हालेलुया। தேவ ஆசீர்வாதம் பெருகிடுதே, துதிகள் நடுவே கர்த்தர் தங்க, துதிசேனை தம் மகிமையுடன் இறங்க. துதிகள் நடுவே கர்த்தர் தங்க, துதிசேனை தம் மகிமையுடன் இறங்க. தேவ ஆசீர்வாதம் பெருகிடுதே, இழப்பு செய்யாதே, ஓடி வந்தனே, நிறைந்திடும் விளக்கே, திருச்சபையே. இழப்பு செய்யாதே, ஓடி வந்தனே, நிறைந்திடும் விளக்கே, திருச்சபையே. ஆயிரமே அடைந்திடுமே, கர்த்தரின் பேரொளி வீசிடுமே. ஆயிரமே அடைந்திடுமே, கர்த்தரின் பேரொளி வீசிடுமே. தேவ ஆசீர்வாதம் பெருகிடுதே, நலமுடன் நம்மை இதுவரையோ நிலை நிறுத்திடுதே அவர் கிருபை. நலமுடன் நம்மை இதுவரையோ நிலை நிறுத்திடுதே அவர் கிருபை. அடிபணிவோம் கடைசி வரை,
हालेलुया। ஒரு இந்தி பாடலை நாம் பாடுவோம். हम एक हिंदी गीत को गाएंगे। எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு இந்தி பாடல். सबको आता है ये गीत। பாடி நாம் கர்த்தரை நாமத்தை உயர்த்துவோம். गाकर हम परमेश्वर की महिमा करेंगे। आमेन जीसस हालेलुया। आमेन। यीशु तो अच्छा है, यीशु तो अच्छा है। पाड़ी हम करते हैं। यीशु तो अच्छा है, यीशु तो अच्छा है, यीशु तो अच्छा है, तू बहुत अच्छा है। बोलो यीशु तो अच्छा है, यीशु तो अच्छा है। आमेन। यीशु तो अच्छा है, तू बहुत अच्छा है। यीशु मेरे लिए आया, यीशु मेरे लिए जिया, तू बहुत अच्छा है। यीशु मेरे लिए मरा, यीशु मेरे लिए जी उठा, तू बहुत अच्छा है। बोलो यीशु मेरे लिए आया, यीशु मेरे लिए जिया, तू बहुत अच्छा है। यीशु मेरे लिए मरा, यीशु मेरे लिए जी उठा, तू बहुत अच्छा है। यीशु तो अच्छा है, यीशु तो अच्छा है। आमेन। यीशु तो अच्छा है, तू बहुत अच्छा है। मेरे पापों को तूने क्षमा किया, तू बहुत अच्छा है। मुझे मुक्ति दिलाया, मुझे शांति दिलाया, तू बहुत अच्छा है। मेरे पापों को तूने क्षमा किया, तू बहुत अच्छा है। मुझे मुक्ति दिलाया, मुझे शांति दिलाया, तू बहुत अच्छा है। बोलो यीशु तो अच्छा है, यीशु तो अच्छा है। आमेन। यीशु तो अच्छा है, तू बहुत अच्छा है। मुझे चंगा किया, मुझे शक्ति दिया, तू बहुत अच्छा है। मुझे जीवन दिला, मुझे खुशियाँ दिलाया, तू बहुत अच्छा है। मुझे चंगा किया, मुझे शक्ति दिया, तू बहुत अच्छा है। मुझे जीवन दिला, मुझे खुशियाँ दिलाया, तू बहुत अच्छा है। बोलो यीशु तो अच्छा है, यीशु तो अच्छा है, यीशु तो अच्छा है, तू बहुत अच्छा है। बोलो यीशु तो अच्छा है, यीशु तो अच्छा है। आमेन। यीशु तो अच्छा है, तू बहुत अच्छा है, तू बहुत अच्छा है, तू बहुत अच्छा है। Praise the Lord. Hallelujah. हालेलुया। உண்மையிலே கர்த்தர் நல்லவர். सच में यीशु बहुत अच्छा है। நமக்காக இந்த உலகத்துல வந்தார். वो हमारे लिए इस धरती पर அவர் आए। நமக்காக அடிக்கப்பட்டார். वो हमारे लिए मारे गए। அவர் நமக்காக மூன்றாம் நாள் உயிர் தெழுந்தார். वो हमारे लिए तीसरे दिन जी उठे। 34ஆம் சங்கீதம் தாவீது சொல்லுகிறார், भजन संहिता 34 कहता है, கர்த்தர் நல்லவர் என்பது ருசித்து பாருங்கள். परमेश्वर अच्छा है ये तुम चखकर देखो। ஆமென். அவர் மேல் நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். जो उस पे भरोसा करता है वो
हालेलुया ஆமென். உண்மையிலே நாம் பாக்கியவான்கள். हम Praise the Lord. सच में बहुत भाग्यवान हैं ரட்சிக்கப்பட்ட தலைமுனும் கோபாலன் யார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. जो उद्धार पाए तुम्हारे जैसा और कौन है ஆமென். நாம் பாக்கியவான்கள். Praise the हम Lord. भाग्यवान हैं கர்த்தரை ஆராதிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் பாக்கியவான்கள். परमेश्वर की आराधना करने वाले ஓ, हर एक इंसान நீங்கள் भाग्यवान சாதாரணமான அல்ல. ஸ்தோத்திரம். है। आप साधारण लोग ஓ, नहीं हैं நீங்கள் பாக்கியவான்கள். आप भाग्यवान हैं ஹalleluya. हालेलुया கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. परमेश्वर आपको आशीष இது ஒரு दे பாடலை நாம் பாடுவோம். Praise the Lord. हम एक और गीत गाएंगे எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு பாடல். Praise the सबको Lord. ये गीत पता ஆமென். है அப்பா பிதாவே அன்பான தேவா அருமை ரட்சகரே என்கிற பாடல். Praise Jesus. பாடி நாம் கர்த்தரை ஆராதிப்போம். ये गीत गाकर हम परमेश्वर की महिमा करेंगे எல்லாரும் கரங்களை தட்டி உற்சாகமாய் கர்த்தரை மேம்படுத்துவோம். हम सब ताली बजाकर परमेश्वर की महिमा பாடல் சொல்ல எங்கேயோ நான் வாழ்ந்தேன், ये गीत कहता है कि मैं कहाँ पे जी रहा था அறியாமல் அலைந்தேன், आपको बिना जाने मैं என்னே जी रहा था என்னை தேடி வந்தேன். आप मुझे ढूंढ कर आए உங்களுடைய மகளாக நீர் என்னை தேர்ந்தெடுத்தீர். आपने मुझे बेटा बेटी करके पुकारा பாவமே நாங்கள் துதிக்கிறோம் என்று சொல்லி பாடி நாம் அவரை மேம்படுத்துவோம். इसलिए पिता हम आपकी स्तुति करते हैं ऐसा करके गीत Hallelujah. है Thank you, Jesus. Amen. அப்பா பிதாவே அன்பான தேவா அருமை இரட்சகரே, ஆவியானவரே, எங்கள் அப்பா பிதாவே அன்பான தேவா அருமை இரட்சகரே, ஆவியானவரே, எங்கள்
பாடலை பாடி நாம் கர்த்தரை ஆராதிப்போம். एक और गीत गाएंगे। நாம் எல்லாருக்கும் நாம் தெரிஞ்ச பாடல் praise the Lord. सबको ये गीत पता है। உம்மை போற்றி பாடி துதித்திடுவோம். ஆமென். आपकी आराधना करेंगे। நீர் வாழ்க வாழ்க praise the Lord. आपका स्वागत है, स्वागत। பாடி நாம் கர்த்தரை வரவேற்று பாடுவோம் praise the Lord. ऐसा गाकर हम परमेश्वर ஒருவேளை का நீங்கள் स्वागत வீட்டில் करें। இருந்து இந்த பாடலை பாடலாம். आपके घर पे बैठ के गाना गा रहे இந்த हैं, பாடல் உணர்வோடு நீங்கள் பாடுங்கள். लेकिन आप महसूस करके गाने உண்மை को தான் गाएं। வரவேற்கிறேன் அப்பா. हम आपका स्वागत என்னை करते நீர் हैं। தொடுவீராக. आप मुझे छुइए, என்னை நீர் ஆசீர்வதியும். आप मुझे आशीष कीजिए। என்று நீங்கள் அவரை நீங்கள் வரவேற்கும் பொழுது ऐसा ஸ்தோத்திரம். करके आप जब उनका स्वागत நீர் करते வாழ்க வாழ்க என்று சொல்லி அவரை வரவேற்கும் பொழுது ஸ்தோத்திரம். जब आप उनका स्वागत करते हैं, கர்த்தர் நம்மத்திலே கடந்து வருவார். परमेश्वर हमारे बीच आते हैं। ஆமென். விசுவாசத்தோடு பாடி நாம் கர்த்தரை மேம்படுத்துவோம். विश्वास के साथ गीत गाकर परमेश्वर ஆமென். की ஹalleluya. महिमा பிரை உற்சாகமாய் பாடி கர்த்தரை மேம்படுத்துவோம். करें। हम सब जोश के साथ गीत गाएंगे। ஆமென். ஹalleluya. praise the Lord. நன்றி ராஜா. நான் துதிக்கிறேன் ராஜா. உம்மை பாடி போற்றி துதித்திடுவோம். நீ வாழ்க, நீ வாழ்க. உம்மை ஆராதித்து என்றும் உயர்த்திடுவோம். நீர் வாழ்க, நீர் வாழ்க. உம்மை பாடி போற்றி துதித்திடுவோம். நீர் வாழ்க, நீர் வாழ்க. உம்மை ஆராதித்து என்றும் உயர்த்திடுவோம். நீர் வாழ்க, நீர் வாழ்க. 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 இயேசுவே ஆராதனை. இயேசுவே ஆமென். ஆராதனை. கடலின் நடுவில் வழி திறந்தீர். நீர் வாழ்க, நீர் வாழ்க. எரிகோ மதிலை உடைத்தெறிந்தீர். நீர் வாழ்க, நீர் வாழ்க. கடலின் நடுவில் வழி திறந்தீர். நீர் வாழ்க, நீர் வாழ்க. எரிகோ மதிலை உடைத்தெறிந்தீர். நீர் வாழ்க, நீர் வாழ்க. வாழ்க, நீர் வாழ்க. வாழ்க, நீர் வாழ்க. ஆமென். வாழ்க, நீர் வாழ்க. வாழ்க, நீர் வாழ்க. இயேசுவே ஆமென். ஆராதனை. இயேசுவே ஆராதனை.
हालेलुया हालेलुया। वेद पढ़ना वाशिको हम एक भजन संगीता को पढ़ेंगे। संगीतத்தின் புத்தகம் भजन संगीता की किताब 9ஆம் சங்கீதத்தை நாம் வாசிப்போம்। 9वें अध्याय को हम पढ़ेंगे। சங்கீதம் 9 பேசலாம்। भजन संगीता 9वां अध्याय। எல்லாரும் வேதத்திலே கையில் எடுத்துக்கொள்ளுங்க வேதாகமத்தை। सब पवित्र बाइबल को अपने हाथों में लीजिए। சங்கீதம் 9ஆம் சங்கீதத்தை நாம் வாசிப்போம்। भजन संगीता 9वां अध्याय। கர்த்தாவே என் முழு இதயத்தோடும் உம்மை துதிப்பேன், உம்முடைய அதிசயங்கள் எல்லாம் விவரிப்பேன், உம்மில் மகிழ்ந்து களி கூறுவேன், உன்னதமானவரே உமது நாமத்தை கீர்த்தனம் பண்ணுவேன்। என் சத்துருக்கள் பின்னால் திரும்பும் போது உமது சமூகத்தில் அவர்கள் இடருண்டு அழிந்து போவார்கள்। நீர் என் நியாயத்தையும் என் வழக்கையும் தீர்த்து நீதியுள்ள நியாயாதிபதியாய் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறேன்। ஜாதிகளை கடிந்து கொண்டு துன்மார்க்கரை அழைத்து அவர்கள் நாமத்தை என்றென்றைக்கும் இல்லாதபடிக்கு குலைத்து போற்றீர்। சத்துருக்கள் என்றென்றைக்கும் பாழாக்கப்பட்டார்கள், அவர்கள் பட்டணங்களை நீர் மூலமாக்கினீர், அவர்கள் பேரும் அவருடனே கூட ஒளிந்து போயிற்று। கர்த்தரோ என்றென்றைக்கும் இருப்பார், தம்முடைய சிங்காசனத்தை நியாயத்தீர்ப்புக்கு ஆயத்தம் பண்ணினார்। அவர் பூச்சக்கரத்தை நீதியாய் நியாயத்தீர்த்து சகல ஜனங்களுக்கும் செம்மையாய் நீதி செய்வார்। சிறுமைப்பட்டவனுக்கு கர்த்தர் அடைக்கலமானவர், நெருக்கப்படுகிற காலங்களில் அவரே தஞ்சமானவர்। கர்த்தாவே உம்மை தேடுகிறவர்களை நீர் கைவிடுவதில்லை, ஆதலால் உமது நாமத்தை அறிந்தவர்கள் உம்மை நம்பி இருப்பார்கள்। சீயோனில் வாசமாயிருக்கிற கர்த்தரை கீர்த்தனம் பண்ணி அவர் செய்கைகளை ஜனங்களுக்குள்ளே அறிவியுங்கள்। இரத்த பலிகளை குறித்து அவர் விசாரணை செய்யும் போது அவர்களை நினைக்கிறார்। சிறுமைப்பட்டவர்களை கூப்பிடுதல் மறவார்। மரண வாசல்களிலிருந்து என்னை தூக்கி விடுகிற கர்த்தாவே, நான் உம்முடைய துதிகள் எல்லாம் சீயோன் குமாரத்தின் வாசல்களில் விவரித்து உம்முடைய ரட்சிப்பினால் களிகூறும்படிக்கு தேவரீர் எனக்கு இறங்கி என்னை பகைக்கிறவர்களால் எனக்கு வரும் துன்பத்தை நோக்கி பாரும்। ஜாதிகள் தாங்க வெட்டின குழியில் தாங்களே விழுந்தார்கள், அவர்கள் மறைவாய் வைத்த வலையில் அவருடைய காலை அகப்பட்டுக் கொண்டது। கர்த்தர் தாம் செய்த நியாயத்தினால் அறியப்படுகிறான்। துன்மார்க்கன் தன் கைகளின் செய்கையிலே சிக்கிக் கொண்டார்। துன்மார்க்கரும் தேவரை மறைக்கிற எல்லா ஜாதிகளும் நரகத்தில் தள்ளப்படுவார்கள்। எளியவன் என்றைக்கு மறைக்கப்படுவதில்லை, சிறுமைப்பட்டவர்களின் நம்பிக்கை ஒருபோதும் கெட்டு போவதில்லை। எழுந்தருளும் கர்த்தாவே, மனுஷன் பலன் கொள்ளாதபடி செய்யும் ஜாதிகள் உங்களுடைய சமூகத்தில் நியாயத்தீர்க்கப்பட கடவர்கள்। ஜாதிகளை தங்களை மனுஷர் என்று அறியும்படிக்கு அவர்களுக்கு பயம் உண்டாக்கும் கர்த்தாவே। அல்லேலூயா, हालेलुया। கர்த்தருடைய நாமத்தின் மகிமை உண்டாவதாக। परमेश्वर की नाम की महिमा। இங்கே நாம் சங்கீதம் 9ஆம் அதிகாரத்தை நாம் இங்கே வாசிக்க கேட்டோம்। हमने भजन संगीता 9वां अध्याय को पढ़ा। இங்கே முதல் வசனம் விதமாய் சொல்லுகிறது, में पहला वचन कहता है, கர்த்தாவே என் முழு இருதயத்தோடு நான் உம்மை துதிப்பேன்। हे परमेश्वर, मैं अपने पूर्ण मन से तेरा धन्यवाद करूंगा। உம்முடைய அதிசயங்களை நான் விவரிப்பேன்। मैं तेरे सब आश्चर्य कर्मों का वर्णन ஆண்டவர் எப்படி துதிக்க வேண்டும் என்று சொல்லி இந்த வார்த்தை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது। इसमें ये हमें सिखाता है कि परमेश्वर का कैसा आराधना करना। அதாவது முழு இருதயத்தோடு கர்த்தரை துதிக்க வேண்டுமா, पूरे मन से परमेश्वर का आराधना करना। அவருடைய அதிசயங்களை நாம் விவரித்து நாம் சொல்ல வேண்டுமா। ये आश्चर्य कर्मों का हमें वर्णन करना। கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் எத்தனையோ அதிசயங்களை செய்திருக்கிறார்। परमेश्वर ने हमारे जीवन में कितने आश्चर्य कर्म किए। இன்றைக்கு நாம் உயிரோடு இருக்கிறது அவர் நம்முடைய வாழ்க்கையில் செய்த அதிசயம்। आज हम जीवित है, वो उनका एक आश्चर्य कार्य है। இன்றைக்கு கொரோனா வியாதினால் பலர் பாதிக்கப்படுகிறார்கள்। आज कोरोना के वजह से कितने सारे लोग पीड़ित हैं। நாம் அவர்களுக்காக ஜெபிக்கிறோம், हम उनके लिए प्रार्थना करते हैं। அவர்களை கர்த்தர் பாதுகாக்க வேண்டும்।
उन्हें परमेश्वर रक्षा करना है, அவர்களுக்கு சுகம் கொடுக்க வேண்டும். उनको चंगाई देना है। அப்ப இப்படிப்பட்ட அந்த வாதைகள் மத்தியிலும் ऐसे महामारी के बीच में भी தேவன் அதிசயமாக நம்முடைய பிள்ளைகளை அவர் பாதுகாத்து வருகிறார். परमेश्वर अद्भुत रीति से अपने बच्चों का रक्षा करते हैं। ஆகையால் அவருடைய அதிசயங்களை நாம் விவரித்து சொல்ல வேண்டும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. उनके अद्भुत आश्चर्य कर्मों को हमें वर्णन करना है। இதுல 3 வசனங்கள் முன்பாய் கொண்டு வர விரும்புகிறேன். तीसरा वचन कहता है, இல்ல 3 வசனங்கள் முன்பாய் கொண்டு வர விரும்புகிறேன். 3 वचनों को आपके सामने रखता हूँ। இது 9ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. 9वां अध्याय का 9वां वचन कहता है, சிறுமைப்பட்டவனுக்கு கர்த்தர் அடைக்கலமானவர். यहोवा पिसे हुए के लिए ऊंचा गढ़ ठहरेगा। நெருக்கப்படுகிற காலங்களில் அவரே தஞ்சமானவர். वह संकट के समय के लिए भी ऊंचा गढ़ ठहरेगा। Praise the Lord. हालेलुया। அங்க வேதம் என்ன சொல்லுகிறது? वचन कहता है, நெருக்கப்படுகிற காலங்களில் கர்த்தர் நமக்கு தஞ்சமானவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. संकट के समय में परमेश्वर हमारा गढ़ है। வேதத்தை வாசிக்கும் பொழுது वचन में पढ़ते वक्त 1 சாமுவேல் தீர்க்கதரிசி புத்தகத்தில் வரும் பொழுது 1 सामुएल में ஸ்தோத்திரம் கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமையாக 30ஆம் அதிகாரத்தில் வரும் பொழுது 1 सामुएल 30वां अध्याय தாவீது சிக்லாக் கடந்து வரும் பொழுது दाऊद जब सिकला में आता है அவன் எல்லாவற்றையும் அங்கே இழந்து போகிறான். वो सब कुछ गवा देता है। வேதம் சொல்லுகிறது, वचन कहता है, 6ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், 6ठे वचन में पढ़ते हैं, தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான். दाऊद बड़े संकट में கர்த்தருடைய था। நாமம் மகிமைப்படுவதாக. परमेश्वर की नाम அவன் அந்த இழப்பு தன் வாழ்க்கையிலே கடந்து வரும் பொழுது जब संकट का समय आता है அவன் எல்லாம் அங்கே இழந்து போறதை நாம் பார்க்கிறோம். वो सब कुछ गवा देता है। ஆனாலும் அந்த வசனம் கடைசி பகுதி சொல்லுகிறது, उस वचन का आखिरी भाग कहता है, தாவீது கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்திக் கொண்டான். परंतु दाऊद ने अपने परमेश्वर यहोवा को स्मरण करके அந்த किया। நெருக்கப்படுகிற நேரத்திலே கர்த்தர் தாவீதுக்கு தஞ்சமானார். जब वो संकट के समय में था तभी परमेश्वर उसका गढ़ था। வேதம் சொல்லி எல்லாவற்றையும் அவன் இழந்தவன் எல்லாவற்றையும் அவன் திரும்ப பெற்றுக் கொண்டான். वचन कहता है उसने जो भी गवाया उसे आमेन। फिर से मिला। ஒன்றும் குறைபடாதபடி எல்லாம் திரும்ப பெற்றுக் கொண்டான். एक भी बिना छूटे उसको वापस सब कुछ मिला। பாருங்க, அவன் நெருக்கப்படும் பொழுது தேவன் அவனுக்கு தஞ்சமானார். जब वो संकट के समय में था परमेश्वर उसका गढ़ था। நாம் இந்த காலவெளியில எந்த சூழ்நிலையில எந்த காலத்தில் இங்கு நெருக்கப்பட்டு கொண்டிருக்கிறீர்கள்? ये सुबह के समय में आप किस वजह से आप संकट में हो? கர்த்தர் உங்களுக்கு தஞ்சமாயிருக்கிறார். परमेश्वर आपका गढ़ है। கர்த்தர் உங்களுக்கு அடைக்கலமாயிருக்கிறார். परमेश्वर आपका गढ़ है। கர்த்தர் உங்களுக்கு ஆவிசுத்தர கோட்டையாயிருக்கிறார். परमेश्वर आपका शरण स्थान है। அவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. परमेश्वर की नाम की महिमा। 12ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், 12वां वचन சங்கீதம் 9ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் சொல்கிறது, भजन संहिता 9वां अध्याय का 12वां वचन கடைசி பகுதியில் சொல்லப்பட்டிருக்கிறது, इसका आखिरी भाग कहता है, சிறுமைப்பட்டவர்களுடைய கூப்பிடுதலை அவர் மறவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. वह दीन लोगों की आमेन। बुराइयां को नहीं भुलाता। பாருங்க, சிறுமைப்பட்டவர் நெருக்கப்படும் பொழுது அவர்களுக்கு தஞ்சமா இருக்கிறார். जब दीन लोग संकट में होते हैं वो उनका गढ़ होते हैं। சிறுமைப்பட்டவருடைய கூப்பிடுதலை அவர் மறவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. जब दीन लोग उनको बुलाते हैं तभी वो उनको हाँ। भूलता नहीं। நீங்கள் கூப்பிடும் பொழுது கர்த்தர் உங்களை மறவாதபடிக்கு உங்கள் ஜெபத்திற்கு அவர் பதில் கொடுப்பார். ஸ்தோத்திரம். जब आप उनको बुलाते हैं तो वो आपको भूलते नहीं और आपका प्रार्थना सुनेंगे। ஒரு வசனம் சொல்லுகிறது, उनका वचन कहता இதோ है, உன்னை என் உள்ளங்கையிலே நான் வரைந்திருக்கிறேன். ஸ்தோத்திரம். मैंने तुम्हारे अपने हथेली में ये बना के रखा உன் है। மதில்கள் எப்பொழுதும் எனக்கு முன்பாக இருக்கிறது. तुम्हारे विचार हमेशा मेरे सामने है। तुम्हारा दीवार हमेशा मेरे सामने है। உன் மதில்கள் எப்பொழுது எனக்கு முன்பாக இருக்கிறது. तुम्हारा दीवार हमेशा मेरे सामने है। பாருங்க, 18ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், 15वां वचन कहता है, எளியவன் என்றைக்கு மறக்கப்படுவதில்லை. जो जात ஆ, अन्य जाति वालों ने जो करता खोदा था। இல்ல 9ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம், சங்கீதம் 18वां वचन, எளியவன் என்றைக்கு மறக்கப்படுவதில்லை. क्योंकि दरिद्र लोग अनंतकाल तक बिखरे हुए न रहेंगे சிறுமைப்பட்டவர்கள் நம்பிக்கை ஒருபோதும் கெட்டு போவதில்லை. और न तो नम्र लोगों की आशा सर्वदा के लिए नष्ट होगी। அல்லேலூயா, हालेलुया, அல்லேலூயா. हालेलुया। பாருங்க, சிறுமைப்பட்டவர்களுடைய நம்பிக்கை ஒருபோதும் அது கெட்டு போகாது. Praise the Lord. नम्र लोगों की
आशा कभी भी नष्ट नहीं होगी, காரணம் தேவன் அந்த நம்பிக்கையை அவர் கனப்பட செய்கிறார். क्योंकि परमेश्वर उनके आशा को वो ये करते हैं। அப்போஸ்தலன் பவுல் சொல்லும்போது சொல்லுகிறார், पौलुस कहता है, நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று நான் அறிவேன். मैं जिन पर विश्वास करता हूँ मैं उन्हें हमेशा याद நான் करूँगा। நம்புகிறவர் இன்னார் என்று நான் அறிவேன். Praise the Lord. मैं जिन्हें विश्वास करता हूँ उन्हें हमेशा याद ஆம், करूँगा। இந்த காலை ஆராதனையில என்ன நம்பிக்கையோடு கூட நீங்கள் இருக்கிறீர்கள்? Praise the ये Lord. सुबह के आराधना में आप किस विश्वास के साथ हैं? அந்த நம்பிக்கை கெட்டு போகாது. वो ஸ்தோத்திரம். विश्वास कभी भी नहीं जाएगा। நீங்கள் அதை விசுவாசிக்கிறீர்களா? आप विश्वास करते हैं கரங்களை क्या? உயர்த்தி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். हम सब हाथ उठाकर காரணம் परमेश्वर की महिमा நம்முடைய करें। நம்பிக்கை யார் மேல் இருக்கிறது? हमारा भरोसा किसके ऊपर है? ஜீவனுள்ள தேவனின் ஸ்தோத்திரம். जीवित परमेश्वर के அவர் ऊपर है। நேற்றும் என்றும் என்றும் அவர் மாறாத இயேசு கிறிஸ்துவாய் இருக்கிறார். वो Praise the Lord. कल आज और कभी भी बदलते नहीं है। ஆகையால் இந்த காலை ஆராதனையிலே அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ये सुबह की घड़ी में நிச்சயமாகவே உன் நம்பிக்கை உன் முடிவு நிச்சயமாகவே உன் நம்பிக்கை வீண் போகாது சொல்லப்பட்டிருக்கிறது. आपका विश्वास व्यर्थ नहीं जाएगा। நிச்சயம் தேவன் நம்பிக்கை கனப்படுத்தி உன்னை ஆசீர்வதிப்பார். परमेश्वर आपका विश्वास को व्यर्थ जाने नहीं देगा और आपको உன் நம்பிக்கை आशीष देगा। அவன் கெட்டு போகாத ஸ்தோத்திரம். आपका विश्वास व्यर्थ नहीं जाएगा। நிச்சயமாகவே முடிவு உண்டு ஸ்தோத்திரம். उसका एक अंतिम रिजल्ट होगा। நம்பிக்கை ஆமென் ஸ்தோத்திரம் அது கெட்டு போவதில்லை. आपका विश्वास व्यर्थ नहीं जाएगा। நம்பிக்கை வீண் போவதில்லை. आपका विश्वास व्यर्थ नहीं जाएगा। அவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. परमेश्वर की नाम ஆகையால் கர்த்தர் இந்த வசனத்தின்படி சங்கீதத்தின்படி கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். परमेश्वर इस भजन संगीता के द्वारा आपका आशीष ஒரு करे। நிமிஷம் நாம் கண்களை மூடி நாம் கர்த்தரை நோக்கி நாம் हम ஜெபிப்போம். सब आंख बंद करके प्रार्थना करेंगे। கேட்ட சங்கீத போது நம்முடைய மனதில் வைத்து praise the Lord. जो भजन संगीता सुना उसको मन में रखिए। நெருக்கப்படும்போது கர்த்தர் நமக்கு தஞ்சமா இருக்கிறார். हम संकट के समय परमेश्वर हमारा गढ़ है। நாம் கூப்பிடும்போது அவர் நம்முடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கிறார். जब हम पुकारते हैं तो वो हमारा आवाज सुनते நம்முடைய हैं। நம்பிக்கை கெட்டு போகாதபடிக்கு அவர் அதை கனப்பட செய்கிறார். हमारा विश्वास व्यर्थ नहीं जाएगा। ஆகையால் ஒரு நிமிஷம் கண்களை மூடி நாம் கர்த்தரை நோக்கி நாம் हम பார்ப்போம். सब आंख बंद करके परमेश्वर की ஆண்டவரே महिमा நான் உம்மை நம்பி இருக்கிறேன் ராஜா. मैं आपका विश्वास करता हूँ। தாவீது சொல்லுகிற சிறு வயது முதல் நீரே நம்பிக்கையா இருக்கிற என்று சொல்லி. दाऊद कहता है बचपन से आप ही मेरा विश्वास है। ஆமென். கர்த்தர் உங்களுக்கு நம்பிக்கையா இருக்கிறார். परमेश्वर आपका विश्वास है। உங்கள் நம்பிக்கை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். आपके विश्वास को परमेश्वर आशीष ஆமென். करे। ஆண்டவரே இந்த வசனத்தின்படி என்னை ஆசீர்வதியும் என்று சொல்லி ஜெபம் ஸ்தோத்திரம். परमेश्वर इस वचन के द्वारा हमें आशीष எல்லாரும் कीजिए। கர்த்தரை நோக்கி நாம் பார்ப்போம். हम सब ஹalleluya. परमेश्वर की ओर Praise the Lord. உமக்கு நன்றி ராஜா. Hallelujah, hallelujah, hallelujah. Glory, 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 glory. Thank you, Jesus. Thank you, Lord. Thank you, Lord. Thank you, Lord. Hallelujah, hallelujah, hallelujah. Praise the Lord, 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 praise the Lord. Oh, glory, 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 glory. Thank you, Jesus. Hallelujah, hallelujah, hallelujah. Praise the Lord. உமக்கு நன்றி ராஜா. Amen, 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 amen. Hallelujah. வல்ல செயல்கள் நினைத்து நினைத்து உள்ளமே பொங்குதையா. வல்ல செயல்கள் நினைத்து நினைத்து உள்ளமே பொங்குதையா. நல்லவர் நன்மை செய்தவரே நன்றி நன்றி ஐயா. நல்லவர் நன்மை செய்தவரே நன்றி நன்றி ஐயா. நல்லவரே வல்லவரே ஆராதனை ஆராதனை. நல்லவரே வல்லவரே
வந்தாலும் உம்மை பெரியேன் ஐயா. எத்தனை இன்னல்கள் என் வாழ்வில் வந்தாலும் உம்மை பெரியேன் ஐயா. சித்தமே செய்தே சாட்சியாய் வாழ்வே நிச்சயம் நிச்சயமே. சித்தமே செய்தே சாட்சியாய் வாழ்வே நிச்சயம் நிச்சயமே. ரட்சகரே கரங்களை வச்சு நாம் பாடுவோம். இயேசுநாதா ஆராதனை ஆராதனை. ரட்சகரே இயேசுநாதா ஆராதனை ஆராதனை. நன்றி. आपका धन्यवाद அன்பின் பரலோகத்தின் நேசப்பிதாவே, प्यारे स्वर्गीय पिता, இம்மட்டும் உம்முடைய கிருபை இருந்ததுக்காக ஸ்தோத்திரம். अभी तक आपका कृपा था उसके लिए பாடல் धन्यवाद. பகுதி சங்கீத பகுதி எல்லாத்தையும் ஆசீர்வதித்ததுக்காக ஸ்தோத்திரம். गीत भजन संगीत सबको आपने आशीष किया उसके लिए இப்பொழுது நாங்கள் धन्यवाद. உம்முடைய வார்த்தைக்கு நேராக கடந்து போகிறோம். हम आपके वचन की ओर जा रहे हैं. உம்முடைய வார்த்தையில வல்லமை இருக்கிறது. आपका वचन में सामर्थ உம்முடைய है. வார்த்தையில ஜீவன் இருக்கிறது. आपके वचन में जीवन है. ஆமா, அந்த வார்த்தையின் மூலம் கர்த்தர் எங்களோடு நீர் பேசும். उस वचन के द्वारा आप हमसे बातें कीजिए. உம்முடைய பிள்ளைகளுக்கு இந்த வார்த்தை பிரயோஜனமா இருப்பதை வச்சு आपके बच्चों को ये वचन उपयोगी இந்த दायक வார்த்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் தேவ பிரசன்னம் இறங்கட்டும். जो भी ये वचन सुनते हैं उनके ऊपर आपका प्रशंसा कीजिए. பலவீனத்தில் இருப்பார்கள் அந்த பலவீனங்களை கர்த்தர் மாற்றுவீராக. जो भी कमजोरी है उस सबको हटाइए. வேதனோடு கண்ணீரோடு இருப்பார்கள் என்று சொன்னால் जो भी वेदना के साथ है இந்த கண்ணீர் வேதனை கர்த்தர் மாற்றி போடுவீராக. उस सब आंसू और वेदना को आप हटाइए. ஒரு தெய்வீக சமாதானம் தெய்வீக சந்தோஷம் உங்களுடைய பிள்ளைகளுடைய இருதயத்தை ஆளுகை செய்ய முடியாது. समाधान और खुशी के साथ उनके मन को भरिए. நல்ல ஒரு மனதை தார். सबको एक मन दीजिए. தேவ கிருபை கூட இருக்கட்டும். परमेश्वर का कृपा साथ में रहे. ஜெபத்தை கேட்டதற்காக ஸ்தோத்திரம். प्रार्थना सुना उसके लिए धन्यवाद. இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே. यीशु मसीह के मधुर नाम से प्रार्थना करते हैं. ஆமென் ஆமென். आमीन. ஒரு வேத வசனத்தை நாம் வாசிப்போம். एक वचन को हम पढ़ेंगे. ஆமென். சங்கீதம் 2ஆம் சங்கீதம். वचन संहिता दूसरा अध्याय. ஆமென். 2ஆம் சங்கீதம். वचन संहिता दूसरा अध्याय. ஆமென். 11ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். 11वां वचन. பயத்துடனே கர்த்தரை சேவியுங்கள். डरते हुए यहोवा की उपासना करो நடுக்கத்துடனே களிகூருங்கள். और कांपते हुए मग्न हो. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. परमेश्वर के नाम की महिमा हो. இந்த வசனத்தை நாம் வாசிக்கிறோம். इस वचन में हम पढ़ते हैं. வேதம் சொல்லுகிறது, वचन कहता है அதாவது பயத்துடனே கர்த்தரை சேவியுங்கள். डरते हुए यहोवा की उपासना करो. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. परमेश्वर के नाम की महिमा हो. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, मुझे सुनने वाले परमेश्वर के लोगों, அதாவது கர்த்தரை எவ்விதமாக நாம் சேவிக்க வேண்டும் ஆராதிக்க வேண்டும் என்று இந்த வசனத்தில் வாசிக்கிறோம். हमें यहोवा की उपासना और आराधना कैसे करना है वो कहा गया है. இன்றைக்கு உங்களையும் என்னையும் ஆண்டவர் தேர்ந்தெடுத்த நோக்கம் என்னவென்று சொன்னால், आज आपको और मुझे चुनने का कारण क्या है? அவரை ஆராதிக்கும்படியாய் அவரை சேவிக்கும்படியாக கர்த்தர் நம்மை தேர்ந்தெடுத்திருக்கிறார். उनकी आराधना करने के लिए और उपासना करने के लिए हमें चुना है. இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலே அடிமையாக இருந்தார்கள். इस्राएली लोग इस मिस्र में गुलाम थे. கர்த்தர் மோசேயை எகிப்திற்கு மக்களை விடுவித்து கொண்டு வருவதற்கு முன்பாக சொன்ன வார்த்தை என்று சொன்னால், परमेश्वर ने मूसा मिस्र देश से इस्राएली लोगों को बाहर निकालने के पहले वचन दिया गया वो क्या था? நீ அவர்களை அழைத்து கொண்டு வந்து மலையிலே போய் என்னை நீங்கள் ஆராதிக்க வேண்டும். तुम उन्हें बाहर निकालकर एक चट्टान पर जाकर मेरी आराधना करो. அப்போ ஆண்டவர் நம்மை அழைத்தது ரட்சித்தது அவரை ஆராதிக்கும்படியாய் அவரை சேவிக்கும்படியாய். तो परमेश्वर ने हमें उद्धार किया, उसकी
आराधना करने के लिए और उसकी उपासना करने के लिए। கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. परमेश्वर के नाम की महिमा हो। இன்றைக்கு பாருங்க, இந்த கொரோனா வைரஸ்னாலே சபைகள் மூடப்பட்டு கிட்டத்தட்ட ஒரு 8-9 வாரங்கள் நாம் சபையில நேரடியாக ஆராதிக்க முடியவில்லை. आज ये कोरोना वायरस के कारण कलीसिया बंद है कुछ 8-9 हफ्तों से। சீக்கிரத்திலே கர்த்தர் அதிலிருந்து ஒரு விடுதலை தருவார். जल्दी ही परमेश्वर उसमें से छुटकारा देंगे। சீக்கிரம் हम சபைகள் எல்லாம் சேர்ந்து கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். जल्दी ही हम कलीसिया सब मिलकर परमेश्वर की आराधना करने वाले அப்போ हैं। இப்படி ஒரு தடைகள் காணப்பட்டாலும் तो ऐसा एक रुकावट आने पर भी ஆராதனைகள் தடைபடவில்லை. आराधना का रुकावट नहीं हुआ। கர்த்தரை மகிமைப்படுத்துகிறது தடைபடவில்லை. परमेश्वर की महिमा करने में कोई रुकावट नहीं हुआ। தேவனை சேவிக்கிறதிலே ஸ்தோத்திரம் குறைபடவில்லை. परमेश्वर की सेवा करने में कोई कमी घटी नहीं हुई। ஆங்காங்கே தேவன் நம்மை தேர்ந்தெடுத்து ஆங்காங்கே இருக்கிற இடங்களில் ஆராதிக்கிறதற்கு கர்த்தர் நமக்கு கிருபை செய்திருக்கிறார். परमेश्वर ने हमें जहाँ-जहाँ रहते हैं वहाँ उनकी महिमा और आराधना करने का मौका दिया है। அதாவது இவ்வளவு தடைகள் வாழ்க்கையில கடந்து வந்தாலும் ऐसे रुकावट आने पर भी ஜெபங்களும் ஆராதனைகளும் தடைபடாதபடிக்கு प्रार्थना और आराधना का रुकावट न हुए बगैर தேவன் நடத்துகிற அவருடைய கிருபைக்காய் கர்த்தருக்கு நாம் நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். परमेश्वर हमें चला रहे हो उसकी कृपा के लिए हमें धन्यवाद कहना चाहिए। அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, हमारे प्यारे परमेश्वर இந்த के காலை வேளையில கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். इस सुबह के समय में அப்படிப்பட்டதான தடைகள் மத்தியிலும் நாம் கர்த்தரை ஆராதித்துக் கொண்டு வருகிறோம். ऐसे रुकावट में भी हम परमेश्वर का आराधना कर रहे हैं। காரணம் வேதம் அதை நமக்கு சுட்டி காமிக்கிறது. कारण पवित्र शास्त्र में वो बताता है நீங்கள் பயத்தோடு கர்த்தரை சேவிக்க வேண்டும். डरते हुए यहोवा की उपासना करो। பயத்தோடு நீங்கள் அவரை ஆராதிக்க வேண்டும். डरते हुए उसकी आराधना करो। பயத்தோடு அவரை நீங்கள் தொழுது கொள்ள வேண்டும். डरते हुए उसका आदर करो। என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ये सुनने वाले परमेश्वर के लोगों இந்த காலை வேளையில கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. इस सुबह के समय में ஒருவேளை நாம் வீட்டில் இருந்து நாம் ஆண்டவரை ஆராதித்தாலும் यदि आप घर पर रहकर आराधना कर रहे हो तो உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், मैं एक चीज बताता हूँ, நாம் சீக்கிரம் நாம் சேர்ந்து நாம் கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். हम जल्दी ही मिलकर परमेश्वर की आराधना करने वाले हैं। அல்லேலூயா, हालेलुया, அல்லேலூயா, हालेलुया, அல்லேலூயா. हालेलुया। கர்த்தர் அதை நிறைவேற்றுவார். परमेश्वर उसे पूरा करेगा। எத்தனை பேர் விசுவாசம் कितने लोग उस पर विश्वास करते हैं? கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். हाथ ऊपर कर उनकी महिमा करेंगे। கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. परमेश्वर आपको आशीष என்னை करेगा। கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, मुझे सुनने वाले परमेश्वर के लोगों, இதுல புரிகிற ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், तो इसमें से समझने वाला क्या बात है? நீங்கள் வேதத்தில் நீங்கள் வாசிக்கும் பொழுது हम पवित्र शास्त्र में पढ़ते हैं, யோசுவா 24 அதிகாரம் 15 வசனத்துல வரும் பொழுது यहोशू का किताब 24 अध्याय 14 யோசுவா में இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொல்லுகிறார், यहोशू इस्राएल के लोगों को कब बताता है, நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரை சேவிப்பவன் मैं சொல்லுவார். और मेरे घर वाले परमेश्वर की उपासना करेंगे। இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்து கொண்டு வரும் பொழுது परमेश्वर जब सेवा कर रहे थे, யோவானின் சுவிசேஷம் 4 அதிகாரம் 20 முதல் 23 வசனம் வரை வாசிக்கும் பொழுது यूहन्ना का किताब 14 अध्याय 20 से 23 तक पढ़ेंगे तो ஒரு கானானிய ஸ்திரீ இயேசு இடத்துல கடந்த விதமா சொல்லுகிறார், कानान की स्त्री परमेश्वर के पास आकर इस तरह कहती है, நீங்கள் எருசலேமில் இருக்கிற ஸ்தலத்திலே தொழுது கொள்ள வேண்டும் என்று நீங்கள் சொல்லுகிறீர்களே, आप यरूशलेम में रहने एक नगर में आराधना करेंगे करके कर रहे அப்ப हो। இயேசு அந்த ஸ்திரியை பார்த்து சொல்லுகிறார், तो यीशु मसीह उसे देखकर कहते ஸ்திரீ, हैं, நான் சொல்லுகிறது இதை நம்பு, हे नारी मेरी बात का विश्वास कर, நீங்கள் இந்த மலையிலும் எருசலேமிலும் மாத்திரமல்ல ये सिर्फ यरूशलेम में नहीं எங்கும் பிதாவை தொழுது கொள்ளும் காலம் வரும் என்று சொல்லப்பட்டது. सब जगह पिता की आराधना करने का समय आएगा। அதாவது எங்கும் உலகம் முழுவதும் கர்த்தரை தொழுது கொள்கிற ஒரு காலம் வர போகிறது. सब जगह पूरी दुनिया में परमेश्वर की आराधना करने का एक समय आएगा। இன்றைக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, अपने परमेश्वर के लोगों, இந்த கொரோனாவினாலே இன்னைக்கு ஆபிஸ்தோத்திரம் ஜெபிக்காத தேசம் கிடையாது. ये कोरोना की वजह से प्रार्थना किए बगैर कोई देश नहीं है, ஜெபிக்காத ஆமென் ஸ்டேட் கிடையாது. praise God. प्रार्थना किए बगैर कोई राज्य नहीं है। எல்லா இடத்திலும் ஆபிஸ்தோத்திர தேவனை தேடுகிறார்கள். सभी जगह परमेश्वर को ढूंढ रहे हैं। இந்த ஸ்தோத்திர வாதிலிருந்து யார் உங்களை விடுவிக்க முடியும்? ये महामारी से हमें कौन छुटकारा दे सकता அது है? எங்கும் கர்த்தரை தொழுது கொள்கிற ஒரு காலம் இன்னைக்கு வந்து விட்டது. ஸ்தோத்திரம். सभी जगह
परमेश्वर को आदर करने का, उनकी उपासना करने का ஒரு समय आ தெய்வீக गया है। பயம் ஜனங்களுக்குள்ள கடந்து வந்து एक விட்டது. परमेश्वर का भय वो सबके अंदर आ गया है। நாம் இந்த காலை ஆராதனையில கர்த்தருடைய इस நாமத்திற்கு सुबह के समय में என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய मुझे सुनने वाले परमेश्वर के लोगों, நிச்சயம் தேவன் தம்முடைய வார்த்தைகளை அவர் அப்படியே அவர் நிறைவேற்றிக் கொண்டு வருகிறார். निश्चित रूप से परमेश्वर के वचन के अनुसार पूरा कर रहे हैं। கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. परमेश्वर के नाम की महिमा இன்னைக்கு हो। பல மாதங்களாகி விட்டது. ஸ்தோத்திரம். अब आज बहुत हफ्ते हो चुके हैं, வீட்டிலிருந்து கர்த்தரை हम ஆராதிக்கிறோம். घर पर रहकर परमेश्वर की आराधना कर रहे நீங்கள் हैं। எதிர்பார்த்து கொண்டிருக்கலாம். सभी लोग इंतजार में हैं, எப்படா நம்முடைய சபை திறக்கும், हमारा कलीसिया कब खुलेगा, எப்பொழுது நாம் போய் கர்த்தரை ஆராதிப்போம், हम कलीसिया जाकर कब आराधना எப்பொழுது करेंगे, கர்த்தருடைய மகிமையை நாம் பார்ப்போம் हम परमेश्वर की महिमा को कब என்று देखेंगे, நீங்கள் எதிர்பார்த்து ऐसे கொண்டிருக்கிறீர்கள். आप इंतजार में हैं। நிச்சயம் தேவன் உங்கள் விசுவாசத்தை அவர் கனப்படுத்துவார். निश्चित रूप से परमेश्वर आपके विश्वास का आदर करेंगे। சங்கீதக்காரன் தாவீது சங்கீதத்தின் புஸ்தகம் 27ஆம் சங்கீதம் 4 வசனத்தில் சொல்லும் பொழுது சொல்லுகிறார், भजन संहिता में दाऊद ने इस तरह कहा है, 27 अध्याय 4 अध्याय, கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன், एक वर मैंने यहोवा से मांगा है, அதையே நான் நாடுவேன். उसी के यत्न में लगा रहूंगा। நான் கர்த்தருடைய மகிமை பார்க்கும்படியாய் அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாகவும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. मैं जीवन भर यहोवा के भवन में रहने पाऊं, जिसे यहोवा की मनोरथा पर दृष्टि लगाए हुए। என் ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கியிருப்பதை நான் தெரிந்து கொள்ள வேண்டும். मैं जीवन भर यहोवा के भवन में रहने पाऊं। பாருங்க, தாவீது தன் வீட்டில் ஸ்தோத்திரம் ஜெபிக்கிறது ஆராதனையிலே அவன் திருப்தி அடையவில்லை. तो हम देखते हैं कि दाऊद अपने घर पर जो आराधना कर रहा था उसे तृप्त नहीं होता எப்பொழுது है। தேவாலயத்தை நான் போவேன், मैं कब परमेश्वर के भवन में जाऊंगा, எப்பொழுது தேவ மகிமை நான் உணர मैं வேண்டும். कब परमेश्वर की महिमा को महसूस करूंगा। எவ்வளவு நீங்க ஸ்தோத்திரம் செய்தினோ வீட்டுல கேட்டாலும் हम कितना ही घर पर रहकर परमेश्वर के वचन को सुनेंगे, ஆலயத்திலே ஆராதிக்கிற மாதிரி உங்களுக்கு இருந்திருக்காது. लेकिन कलीसिया और परमेश्वर के भवन में जैसे आराधना करते हैं वैसे नहीं மனசுல होगा। நீங்க கேட்டா உங்களுக்கு தெரியும். आप अपने मन में पूछेंगे तो आपको पता चलेगा, நீங்களும் அதை எதிர்பார்க்கிறீர்கள். ஸ்தோத்திரம். इसीलिए आप भी उसका इंतजार कर रहे हैं நாங்கள் சேர்ந்து ஆராதிப்போம், कि हम परमेश्वर सब मिलकर कब आराधना எப்பொழுது करेंगे, தேவ ஆலயத்தை நான் கடந்து போவேன். हम कब परमेश्वर के भवन में जाएंगे। அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, तो परमेश्वर के लोगों, நிச்சயம் அதை உங்களுக்கு அதை நிறைவேற்றிக் கொடுப்பார். निश्चित रूप से परमेश्वर पूरा करके கர்த்தருடைய देगा। நாமம் மகிமைப்படுவதாக. परमेश्वर के नाम की महिमा, காரணம் தேவனை ஆராதிக்கிறதற்கும் தேவனை சேவிக்கிறதற்கும் கர்த்தர் உங்களையும் என்னை அவர் தேர்ந்தெடுத்தார். कारण परमेश्वर की आराधना करने के लिए और उनकी उपासना करने के लिए परमेश्वर ने हमें चुना है। அவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. परमेश्वर की नाम की महिमा இந்த हो। காலவெளியிலே அருமையான தேவனுடைய इस பிள்ளைகளே, सुबह के समय में வேதம் சொல்லுகிறது, वचन कहता है, அவர் நடுக்கத்தோடு கர்த்தரை சேவியுங்கள், डरते हुए यहोवा की उपासना करो, பயத்தோடு கர்த்தரை சேவியுங்கள். डरते हुए उनकी आराधना करो। இவ்வளவு தடைகள் தெரியும், कितना भी रुकावट हो तो भी நாம் தேவனை ஆராதித்து வருகிறோம். हम परमेश्वर की आराधना कर रहे அதற்காக हैं, கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. इसके लिए परमेश्वर के नाम की महिमा हो। அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, इसीलिए परमेश्वर के लोगों, இந்த தடைகள் மத்தியிலும் நாம் கர்த்தரை ஆராதிக்கிறதுனாலே इन रुकावटों के बीच में भी हम परमेश्वर की आराधना कर रहे हैं, நமக்கு इसीलिए அதன் மூலம் வருகிற ஆசீர்வாதங்கள் என்ன उस द्वारा हमें क्या आशीष मिलता है। என்ன நாம் ஒரு 4 காரியங்களை ஜெபத்தோடு தியானிப்போம், கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ऐसे हम 4 चीजों के बारे में ध्यान करके हम आराधना की ओर जाएंगे। முதல்ல நாம் வாசிப்போம் पहला हम पढ़ेंगे யாத்ராகமத்தின் புஸ்தகம் निर्गमन का पुस्तक 23ஆம் அதிகாரம் 23वां अध्याय 25 வசனத்துல வரும் பொழுது 25वां वचन में வேதம் சொல்லுகிறது, वचन कहता है, உங்கள் தேவனாய கர்த்தரை சேவிக்க கிடவீர்கள், तुम अपने यहोवा की उपासना करना, அவர் அப்பத்தையும் உன் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார், तब वह तेरे अन्न जल पर आशीष देगा வியாதியை உன்னிலிருந்து விலக்குவேன். और तेरे बीच में से रोग दूर करेगा। அல்லேலூயா, हालेलुया, அல்லேலூயா. हालेलुया। கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். परमेश्वर के नाम की महिमा। பாருங்க, இங்கே ஆண்டவர் மோசே மூலமா இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுக்கிற வார்த்தை நாம் तो பார்க்கிறோம். यहाँ पर मूसा के द्वारा इजरायली लोगों को परमेश्वर वचन देते हैं, உங்கள் தேவனாய கர்த்தரை நீங்கள் சேவிக்க கிடவீர்கள், तो अपने यहोवा की उपासना करना, அவரை நீங்கள் ஆராதிக்க கிடவீர்கள். उनकी आराधना करना। அப்படி நீங்கள் அவரை ஆராதிக்கும் பொழுது वैसे आप आराधना करते वक्त வேதம் சொல்லுகிறது, वचन कहता है, இதுல 2 வார்த்தை கொடுக்கப்பட்டு இருக்கிறது. यहाँ पर 2 बात दिया गया ஒன்று, है। உன் தண்ணீரையும் உன் அப்பத்தையும் நான் ஆசீர்வதிப்பேன். पहला, तेरे अन्न जल पर आशीष दूंगा।
दूंगा। ஆமென். आमीन। ஹalleluya. हालेलुया। பாருங்க, நாம் ஆகாரம் சாப்பிடுகிறோம் அல்லவா, அதை அவர் ஆசீர்வதிப்பார். जो हम खाते भोजन करते हैं उसको हम परमेश्वर आशीष करेगा। நாம் குடிக்கிறதான அந்த தண்ணீரை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். हम जो जल पीते हैं परमेश्वर उसे आशीष करेगा। கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. परमेश्वर के नाम की महिमा हो। காரணம், தேவனுடைய ஆசீர்வாதங்கள் அந்த அப்பத்திலையும் தண்ணீரில் இருக்கும் பொழுதே कारण परमेश्वर का आशीष जब अन्न और जल में होगा तब நாம் அதை புசிக்கும் பொழுதே हम जब उसे भोजन करते அதன் हैं மூலம் நம்முடைய சரீரத்திலே நாம் பலனை பெற்றுக் கொள்கிறோம். उसके द्वारा हमारे शरीर में हम बल पाते हैं। அதே போல் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, उसी तरह இந்த அப்பம் ஸ்தோத்திரம் தண்ணீரும் ஆசீர்வதிக்கப்படும் பொழுது ये अन्न और जल जब आशीष पाएगा ஒரு பலத்தை நாம் நம்முடைய சரீரத்தில் பெற்றுக் கொள்கிறோம். हमारे अंदर एक बल को पाते हैं। இன்னைக்கு அனைவருக்கு சாப்பிடுவதற்கு சில வசதிகள் இருக்கிறது. आज बहुत से लोगों को भोजन का सब सा है, ஆனால் அவர்களால் அதை சாப்பிட முடியவில்லை. लेकिन उनसे वो भोजन खाया नहीं जा सकता। காரணம், உண்மையிலே நாம் தேவனை ஆராதிக்கும் பொழுது कारण उस परमेश्वर का सच में आराधना करते நீங்கள் हैं, உண்மையான கர்த்தரை நீங்கள் தொழுது கொள்ளும் பொழுது, हम सच्चाई से परमेश्वर की उपासना करेंगे, உண்மையான கர்த்தரை நாம் ஆராதிக்கும் பொழுது सच्चाई से हम परमेश्वर की आराधना करेंगे நீங்கள் तो புசிக்கிற ஆகாரத்தை தண்ணீரையும் ஜெபத்தோடு நீங்கள் புசித்து பானம் பண்ணும் பொழுது हम जो भोजन करते हैं वो अन्न और जल को प्रार्थना में सेवन करेंगे तो நிச்சயமாய் அது ஆசீர்வதிக்கப்படும். निश्चित रूप से वो आशीष पाएगा। நம்முடைய சரீரத்தில் ஒருவேளை பலவீனம் காணப்பட்டாலும் हमारे शरीर में यदि कमजोरी हो तो भी அந்த பலவீனத்தையும் அது மாற்றும். Praise the वो Lord. कमजोरी को भी वो बल में बदल देगा। கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. परमेश्वर के नाम की महिमा அந்த हो। காலவெளியிலே கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். इसीलिए सुबह के समय में இதுல என்ன புரிகிறது என்று சொன்னால், इसमें से हम क्या समझते हैं, அப்பத்திலையும் தண்ணீரிலையும் ஒரு குறையில்லாதபடி கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாரா. हमारे अन्न और जल में कोई कमी घटी हुए बगैर परमेश्वर हमें आशीष करेगा। ஆமென். आमीन। ஹalleluya. हालेलुया। இப்ப பாருங்க, கிட்டத்தட்ட 2 மாசங்கள் ஆக போகுது நாம் இந்த லாக்டவுன் காரியத்தை சந்திக்கிறோம். हम देख सकते हैं कि ये लॉकडाउन की वजह से 2 महीने बीत चुके हैं। கர்த்தரை ஆராதிக்கிற தேவ பிள்ளைகளுக்கு परमेश्वर की आराधना करने वाले लोगों को அப்பம் குறைவு காணப்பட்டதா? कोई अन्न का कमी हुआ क्या, தண்ணீர் குறைவு காணப்பட்டதா? जल की कमी हुई क्या, இல்லை. नहीं। காரணம் என்ன? उसका कारण क्या है, தேவன் அதை ஆசீர்வதித்திருக்கிறார். परमेश्वर ने उसे आशीष किया। அது கொஞ்சமா இருந்தாலும் वो थोड़ा होगा तो भी தேவன் அதை விருத்தியாக்கி இருக்கிறார். परमेश्वर ने उसे बढ़ाया है। சீஷருடைய இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்து கொண்டிருக்கும் பொழுது परमेश्वर जब सेवा कर रहे थे அவர் 5 மீனை கொண்டு அவர் ஆசீர்வதித்து விட்டு ஜனங்களுக்கு கொடுத்தார். 5 रोटी और 2 मछलियों को उसे आशीष कर 5000 लोगों को खिलाया। எல்லாரும் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள் என்று வேதம் சொல்கிறது. सभी लोग उसे भोजन कर उसे तृप्त हुए करके कहा இந்த है। சூழ்நிலைகளில் அருமையான தேவனுடைய तो பிள்ளைகளே, ऐसी स्थिति में भी கர்த்தர் அந்த அப்பத்தை தண்ணீரை நமக்கு ஆசீர்வதித்ததினால परमेश्वर हमारे अन्न और जल को आशीष किए, ஒரு इसीलिए குறையில்லாதபடி கர்த்தர் உங்களை நடத்துகிறார். कोई कमी घटी हुए बगैर परमेश्वर में आशीष நாம் करते हैं। எலியாவின் காலத்துல வரும் பொழுது हम एलिया के समय में जाते हैं ஒன்று तो ராஜாக்களின் தீர்க்கதரிசி புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்துல வரும் பொழுது एक राजाओं के पुस्तक में 17वां अध्याय 15वां वचन में इस तरह कहा है, இந்த வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, वचन में इस तरह कहा गया है, கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. परमेश्वर के नाम की महिमा हो। தேசத்தில் மழை பெய்யாமல் இருந்ததனால देश में वर्षा नहीं हुई, इस कारण அந்த தேசத்திலே பஞ்சவாங்கியம் உண்டாயிற்று. उस देश में भोजन नहीं था। ஆனால் அந்த இடத்துல எலியாங்கிற ஒரு தேவனுடைய மனுஷன் அங்கே காணப்பட்டார். लेकिन उस देश में एलिया नामक एक मनुष्य था। அப்ப எலியாவை தேவன் விதமா சொன்னார், एलिया से परमेश्वर ने इस तरह कहा, நான் உன்னை போஷிக்கிறதற்கு காகத்தை கட்டளை இருக்கிறேன். मैं तुम्हें भोजन देने के लिए मैंने कौवे को आज्ञा दिया है। வேதம் சொல்லுகிறது, वचन कहता அந்த है காகம் அவருக்கு 3 நேரமும் ஸ்தோத்திரம் ஆகாரத்தை கொண்டு வந்ததை நாம் பார்க்கிறோம். वो 3 समय का भोजन एलिया को जाकर देता था। அவன் அந்த அப்பத்தை புசித்து அவன் காணப்பட்டான். वो भोजन खाकर वहां पर तृप्त हुआ। கடைசியில நாம் பார்க்கும் பொழுது आखिर में हम देखते हैं அவனும் அந்த காகமும் அப்பம் கொண்டு வருவதை நிறுத்திவிட்டது. वो कौवा भी उसे भोजन देना बंद कर देता है। ஆற்றின் தண்ணீரும் வற்றி விட்டது. झरना का पानी भी वहां पर सूख जाता அப்ப है। ஆண்டவர் எலியாவை பார்த்து சொன்னார், तब परमेश्वर एलिया से देखकर कहते हैं 17ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது, 17वां अध्याय 9वें वचन में, நீ எழுந்து சீதோனுக்கு அடுத்த சாரிபத் ஊருக்கு போ, तुम उठकर वो साइबा नगर में जाओ, அங்கே தண்ணீர்
நான் கட்டளையிட்டிருக்கிறேன். वहाँ रहकर तुम्हें भोजन देने के लिए एक स्त्री को आज्ञा दिया हूँ. அதன் பிரகாரமாய் அவன் ஸ்தோத்திரம் வேதத்தில் வாசிக்கிறோம். சீதோனுக்கு அடுத்ததானே அந்த ஸ்தோத்திரம் சாரிபாத் விதை வீட்டுக்கு அங்கே கடந்து போகிறான். सारीबात के घर पर वो जाता है. அங்கே கடந்து போன பிற்பாடு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, वहाँ जाने के बाद அந்த சகோதரி ஆமென் ஸ்தோத்திரம் அந்த அடுப்பை மூற்றும்படியாக விறகை அவள் பொறுக்கிக் கொண்டிருக்கும் பொழுது जब वो चूल्हा जलाने के लिए वो काम कर रही थी तब எலியா அவளை பார்த்து சொல்லுகிறார், एलिया ने उस स्त्री को देखकर कहा, எனக்கு குளிக்க கொஞ்சம் தண்ணீர் கொண்டு வா. मुझे पीने के लिए थोड़ा पानी लेकर आओ. அவள் கொண்டு போகும் பொழுது वो जब लेकर जा रही थी, எலியா அவளை பார்த்து சொல்லுகிறார், एलिया ने उस स्त्री को देखकर कहा, கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக, परमेश्वर के नाम की महिमा நீ हो. கொஞ்சம் அப்பமும் உன் கையில எனக்கு நீ கொண்டு வா என்றார். जल के साथ तुम्हारे हाथ में एक रोटी भी लेकर அப்ப आओ. அந்த சகோதரி அந்த விதவை எலியாவை பார்த்து சொன்னார், वो स्त्री एलिया को देखकर कहती है, அதற்கு அவள் பானையிலே ஒரு பிடி மாவும் கலைத்து கொஞ்சம் எண்ணெயும் அல்லாமல் என்னிடத்தில் ஒரு அடையும் இல்லை என்று உன்னுடைய தேவனாக கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். मेरे पास आटे के अलावा और कोई सामग्री नहीं है, ऐसे वो कहती है. இதை நாங்கள் சாப்பிட்டு நாங்கள் மரிக்க வேண்டும். ये खाकर हमें मृत्यु पाना है, ஏன்னா அதுக்கப்புறம் எங்களுக்கு சாப்பாட்டுக்கு வழி கிடையாது. क्योंकि उसके बाद हमारे लिए भोजन का कोई सामग्री नहीं நம்ம है. எலியா அப்படி சொல்லுகிறார், तो एलिया कहता है, பரவாயில்லை நீ பயப்படாதே, तुम डरो मत, நீ போ, तुम जाओ, உன் வார்த்தையின்படி ஆயத்தப்படுத்து. तुम्हारे बातों के अनुसार तैयार हो. ஆனால் முதல் அடையை என்னிடத்தில் நீ கொண்டு வா. लेकिन फिर भी पहले चीज को मेरे पास लेकर आओ. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. परमेश्वर के नाम की महिमा हो. அதற்கு பிற்பாடு ஆமென் ஸ்தோத்திரம், உனக்கும் உன் குமாரருக்கும் நீ பண்ணலாம். और उसके बाद तुम और तुम्हारे पुत्र के लिए तुम बनाओ. 14 வசனம் சொல்லுகிறது, 14वां वचन कहता கர்த்தர் है, தேசத்தில் மழையை கட்டளையிடும் நாள் மற்றும் परमेश्वर उस देश में वर्षा आने तक பானையில் மாவு செலவழிந்து போவதும் இல்லை, பானையில் மாவு செலவழிந்து போவதும் இல்லை. वो आटा खत्म नहीं हुआ. 14 வசனத்திலே வாசிக்கிறோம், 16वां वचन में देखते हैं, கலசத்தில் எண்ணெய் குறைந்து போவதும் இல்லை और बर्तन में तेल की कमी न हुई. என்று இஸ்ரவேல் தேவனே கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். ऐसे परमेश्वर के पुत्र कहते हैं, ऐसे बोलते हैं. வேதம் சொல்லுகிறது, वचन कहता है, எலியாவின் சொற்படி அவள் செய்தாள். एलिया के कहने पर उसने किया. வேதத்தில் வாசிக்கிறோம் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, वचन में हम पढ़ते हैं, அவளும் இவனும் அவள் வீட்டாரும் अनेक நாள் சாப்பிட்டார்கள். वो और वो स्त्री और उसके परिवार वाले बहुत दिन तक वो भोजन கர்த்தர் किए. எலியாவை கொண்டு சொல்லிய வார்த்தை பிரகாரமாக परमेश्वर ने एलिया के द्वारा जो वचन दिया उसके अनुसार தேசத்திலே ஸ்தோத்திரம் மழை பெய்யும் வரைக்கும் देश में वर्षा होने तक மாவும் எண்ணெயும் அங்கே குறைந்து போவதில்லை. आटे और तेल की कमी नहीं हुई. எண்ணெயும் மாவும் குறையவில்லை. आटे और तेल की कमी नहीं हुई. காரணம் என்ன? उसका कारण क्या கர்த்தர் है? அந்த விதவையின் அப்பத்தையும் தண்ணீரையும் கர்த்தர் ஆசீர்வதித்தார். परमेश्वर ने उस स्त्री के अन्न और जल को आशीष किया. ஆண்டவருடைய வார்த்தை அதுதான் சொல்லுகிறது. परमेश्वर का वचन यही कहता நீங்கள் है, என்னை ஆராதிக்கும் பொழுது, अगर तुम मेरी आराधना நீங்கள் करोगे என்னை तो, சேவிக்கும் பொழுது, मेरी उपासना करोगे நீங்கள் तो, என்னை நோக்கி கூப்பிடும் பொழுது, मुझे देखकर पुकारोगे तब, ஆகாயத்து பறவைகளை போஷிக்கிற கர்த்தர், जो आकाश के पक्षियों को भोजन देता है, அதுபோல நீங்களும் நானும் விசேஷித்தவர்கள். उनसे भी विशेषित रूप में हम और आप हैं. நாம் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, मुझे सुनने वाले परमेश्वर के लोग இந்த தேசத்திலே அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, इस देश में இந்த லாக்டவுன் ஆமென் ஸ்தோத்திரம் அது மாற்றப்படும் வரைக்கும் ये लॉकडाउन बदलने तक தேவனை தேடுகிற ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் ஆமென் ஸ்தோத்திரம் அப்பமும் தண்ணீரும் குறையாதபடிக்கு கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறதுக்கு அவர் வல்லவராக இருக்கிறார். परमेश्वर आपके परिवार को, आपके बच्चों को कोई कमी कटी हुए बगैर आपको भोजन और जल और पानी को आशीष करेगा. அது மாத்திரமல்ல, वही सिर्फ नहीं, இதனால யார் யார் குறைபட்டு இருக்கிறார்களோ इस तरह से जो भी कमी घटी में है, அவர்களுக்கு கொடுக்கிறதற்கு கர்த்தர் உங்களை பயன்படுத்துவார். उनको देने के लिए भी परमेश्वर आपको आशीष करेगा. காரணம் தேவ ஆசீர்வாதம் கடந்து வரும் பொழுது कारण जब परमेश्वर का आशीष आएगा, அது கொஞ்சமா இருந்தாலும் ஆண்டவர் அதை வர்த்திக்க பண்ணுகிறது. वो अगर थोड़ा रहेगा तो भी परमेश्वर उसे बढ़ाने में आशीष करेगा. தேவனை சேவிக்கும் பொழுது அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, इसीलिए जब हम परमेश्वर की उपासना करते हैं, கர்த்தர் அப்பத்தை தண்ணீரையும் அவர் ஆசீர்வதிக்கிற वो தேவன். अपने जल और अन्न को आशीष करेगा. சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லுகிறார், वचन संगीता दाऊद इस तरह கர்த்தர் कहता என் है, மேய்ப்பராய் இருக்கிறார், परमेश्वर मेरा चरवाहा है, நான் தாழ்ச்சி அடைவதில்லை, मुझे कोई कमी घटी அவர் नहीं என்னை होगी. புல்லுள்ள இடங்களில் அவர்
வேதம் சொல்லுகிறது वचन कहता है பயத்தோடு நீங்கள் கர்த்தரை சேவியுங்கள். हम भय से डरते हुए आप उपासना கர்த்தரை करेंगे। சேவிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் யார் மேல தேவனுக்கு यहोवा की उपासना करने वाले हर एक परिवार में அப்பமும் தண்ணீரும் குறையப்படாதபடிக்கு கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிக்கிறதற்கு அவர் வல்லவராய் இருக்கிறார். अन्न और जल की कमी घटी हुए बगैर परमेश्वर उनको आशीष करेगा। விசுவாசிகள் கர்த்தரை வைத்து கர்த்தரை जो மகிமைப்படுத்துவோம். विश्वास करते हो हाथ ऊपर कर परमेश्वर की महिमा करेंगे। हालेलुया 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 हालेलुया। கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. परमेश्वर आपको आशीष करेगा। நம்முடைய அந்த நிலைமைகள் மத்தியிலும் हमारे ऐसी स्थिति में भी நம்ம கஷ்டப்படுகிற பிள்ளைகளுக்கு உதவி செய்ய கர்த்தர் நம்மை जो பயன்படுத்துவார். कष्ट में है उनकी मदद करने के लिए भी परमेश्वर में आशीष करेगा। हालेलुया हालेलुया। கர்த்தர் நாம மகிமைப்படுவதாக. परमेश्वर के नाम की महिमा। ஃபாதர் பெர்க்மன்ஸ் அவர்கள் ஒரு பாடல் விதமா பாடி फादर இருக்கிறார். बेर्कमास इस तरह गाते हैं। ஆத்மா தேற்றுகிறார், புது பலம் தருகின்றார். ஆத்மா தேற்றுகிறார், புது பலம் தருகின்றார். அவர் நாமத்தின் நிமித்தம் நீதியின் பாதையில் நித்தம் நடத்துகிறார். அவர் நாமத்தின் நிமித்தம் நீதியின் பாதையில் நித்தம் நடத்துகிறார். குறையில்லை, குறையில்லை, என் கர்த்தர், என் மேய்ப்பர். குறையில்லை, குறையில்லை, என் கர்த்தர், என் மேய்ப்பர். மிகுந்த ஆனந்த சந்தோஷம் என் கர்த்தர் என்னோடு இருப்பதால். மிகுந்த ஆனந்த சந்தோஷம் என் கர்த்தர் என்னோடு இருப்பதால். என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? वो क्या कहते हैं? குறையில்லையே, कोई कमी घटी नहीं, குறையில்லையே, कोई कमी घटी என் नहीं। கர்த்தர் என்னோடு. मेरा यहोवा मेरे साथ है। பயத்துடனே கர்த்தரை हम சேவியுங்கள். डरते हुए उनकी उपासना கர்த்தரை करेंगे। நாம் சேவிக்கும் பொழுது हम जब परमेश्वर की उपासना நமக்கு करेंगे கிடைக்கிற ஆசீர்வாதம் என்ன? हमें क्या आशीष मिलता है? கர்த்தர் நம் அப்பத்தையும் தண்ணீரையும் அவர் ஆசீர்வதிக்கிறார். वो हमारे अन्न और जल को आशीष करेगा। இரண்டாவது நாம் வாசிக்கும் பொழுது दूसरा हम देखते हैं அதே யாத்ராகமத்தின் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 25 வசனத்துல வாசிக்கும் பொழுது वही निर्गमन का पुस्तक 23वां अध्याय 25वें वचन में அவருடைய வசனம் சொல்லுகிறது, वचन कहता है உங்கள் தேவனை கர்த்தரை சேவிக்க अपने கடவீர்கள். यहोवा की उपासना करना, அவர் உன் அப்பத்தையும் உன் தண்ணீரை ஆசீர்வதிப்பார். तब वो तेरे अन्न और जल पर आशीष देगा வியாதியை உன்னிலிருந்து விலக்குவே. और तेरे बीच में से रोग को दूर करेगा। அல்லேலூயா हालेलुया அல்லேலூயா. हालेलुया। இரண்டாவது என்ன சொல்லுகிறது? दूसरा क्या कहा है? வியாதியை உன்னிலிருந்து நான் விலக்குவேன். रोग को तुम्हारे में से दूर करेगा। உம்முடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். परमेश्वर की नाम की महिमा என்னை हो। கேட்டுக்கொண்டு இருக்கிறார் தேவனுடைய பிள்ளைகளே. मुझे सुनने वाले परमेश्वर के இந்த लोग, வசனத்தை நீங்கள் விசுவாசத்தினால் வாசித்தாலே போதும். ये वचन को हम भरोसे से अगर वचन पढ़ेंगे तो ही बस है। அப்படியே மாறிடும். सारे रोग हमारे से दूर हो जाएंगे। அல்லேலூயா हालेलुया அல்லேலூயா. हालेलुया। உம்முடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். परमेश्वर की नाम की महिमा। இரண்டாவது வாசிக்கிறோம், हम दूसरा पढ़ते हैं, அதாவது வியாதியை உன்னை விட்டு நான் விலக்குவேன். तुम्हारे बीच में से रोग को दूर करूंगा। யாத்திரா 15ஆம் அதிகாரம் 14 வசனத்துல வரும் பொழுது 26 வசனத்துல வரும் பொழுது निर्गमन 23वें अध्याय में 27 वचन में 15ஆம் அதிகாரம் 26 வசனம் 15वां अध्याय 27 वचन में நான் எகிப்திற்கு வரப்பண்ணின வியாதிகள் ஒன்றே உனக்கு வரப்பண்ணேன். मिस्र देश में आए हुए कोई भी बीमारी को तुम में नहीं आने दूंगा। அந்த நாமம் மகிமைப்படுவதாக. परमेश्वर की नाम की महिमा हो। உபாகமம் 7ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் சொல்லுகிறது, व्यवस्था विवरण 7वें अध्याय 15वां वचन इस तरह कहता है, கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. परमेश्वर की नाम की महिमा हो। வேதத்தில் வாசிக்கிறோம் பரிமாண हम தேவனுடைய वचन में पढ़ते हैं, சகல நோய்களையும் உன்னை விட்டு நான் விலக்குவேன். सारे रोग को तुमसे दूर करूंगा। கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. परमेश्वर की नाम की महिमा हो। மத்தேயு சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 23 24 வசனத்துல வரும் பொழுது मत्ती का किताब 4वां अध्याय 23 और 24 में हम पढ़ते हैं, இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்து கொண்டு இருக்கும் பொழுது परमेश्वर जब सेवा कर रहे थे, அநேக வியாதிஸ்தர்கள் அவரிடத்துல கடந்து வந்தார்கள். बहुत से बीमार रोगी लोग उनके पास आए थे।
वचन कहता है அவர்களுக்கு உண்டான எல்லா வியாதிகளையும் उनमें जो सारे रोग சகல நோய்களையும் நீக்கி அவர்களை சுஸ்தமாக்கினார். सारी बीमारियों को दूर कर उन्हें चंगाई दिया। கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. परमेश्वर के नाम की महिमा हो। என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, मुझे सुनने वाले परमेश्वर के लोगों, கர்த்தராகிய தேவனை நாம் ஆராதிக்கும் பொழுது परमेश्वर यहोवा को हम आराधना करते वक्त பலவீனங்களை வியாதிகளை தேவன் நம்மை விட்டு விலக்குகிற ஒரு தேவனாக இருக்கிறார். सारे रोग और सारी बीमारियों को परमेश्वर हमसे दूर करेंगे। அதற்காக சரீரத்திலே பலவீனம் வராது என்று நான் சொல்லவில்லை. इसीलिए शरीर में कोई कमजोरी नहीं आएगा, ऐसा சரீரம் नहीं பலவீனம் கூடாது, வியாதி வராது நான் சொல்லவில்லை. शरीर कमजोरी और रोग नहीं आएंगे, ऐसे मैं नहीं कहता ஆனால் हूँ। பலவீனங்கள் வியாதிகள் நம்முடைய சரீரத்திலே கடந்து வந்தாலும் अगर हमारे शरीर में कोई कमजोरी या रोग आए तो அந்த भी வியாதி மத்தியில் வருகிற தேவனுடைய उस பிள்ளைகளே, बीमारी के बीच में அந்த भी பலவீனத்தின் மத்தியில் वो कमजोरी के बीच में भी அவர் தம்முடைய கிருபையை தந்து நம்மை அவர் பலப்படுத்துவார். वो अपनी कृपा को हमें देकर हमें बल देता है। அப்போஸ்தலனாகிய பவுல் ஜெபித்தார், प्रेरित पौलुस प्रार्थना किया, இந்த பலவீனம் என்னை விட்டு நீங்கும்படி செய்யும். परमेश्वर ये रोग मेरे से दूर करो। 3 நேரம் ஜெபித்தார். वो 3 समय प्रार्थना किया। ஆனால் கர்த்தர் அவருக்கு கொடுத்த பதில் என்னவென்று சொன்னால், परमेश्वर ने उसे क्या जवाब दिया? பலவீனத்தில் என் பலம் உனக்கு பூரணமாய் விளங்கும். तुम्हारी कमजोरी में मेरा बल तुम्हें बल देगा, என் கிருபை உனக்கு போதும். मेरा कृपा तुम्हारे लिए काफी है। பாருங்க, தேவன் அந்த பலவீனத்திலே தம்முடைய கிருபையை அனுப்புகிறார். तो देखिए परमेश्वर उनकी उस कमजोरी में उनकी कृपा को उस पर भेजते அந்த हैं। கிருபையினாலே கர்த்தர் அந்த நம்முடைய சரீரத்தின் பலவீனங்கள் அங்கே மாற்றப்படுகிறது. उस कृपा की वजह से हमारे शरीर की कमजोरी वहां पर दूर होते हैं। அப்ப அந்த பலவீனங்களை மேற்கொள்ளுகிற கிருபையை கர்த்தர் யாருக்கு கொடுக்கிறார் என்று சொன்னால், वो कमजोरी जो दूर करने वाला वो बल किसे देते हैं? யார் கர்த்தரை சேவிக்கிறார்களோ, जो परमेश्वर की उपासना करते யார் हैं, கர்த்தரை जो ஆராதிக்கிறார்களோ, परमेश्वर की आराधना அந்த करते हैं, பலத்தை கர்த்தர் அவர்களுக்கு கொடுக்கிறார். उस बल को उन्हें देता है, அந்த சுகத்தை கர்த்தர் கொடுக்கிறார். वो चंगाई को वो देता இந்த है। காலை ஆராதனையிலே அருமையான தேவனுடைய सुबह பிள்ளைகளே, की आराधना में ஒருவேளை நீங்கள் வீட்டிலே இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கலாம், अगर हाँ यदि आप घर पर बैठकर ये वचन सुन रहे हो, சரீரத்திலே பலவீனத்தோடு நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கலாம், आपके शरीर में कोई कमजोरी होगा, யாதோடு நீங்கள் कोई கேட்டுக்கொண்டிருக்கலாம், बीमारी से आप सुन रहे இயேசுவின் होंगे, நாமத்தினாலே यीशु मसीह के नाम से ஒரு பலத்தை கர்த்தர் உங்களுக்கு கட்டளையிட एक விரும்புகிறார். नए बल को परमेश्वर तुम्हें देता ஒரு है, புதிய சுகத்தை உங்கள் சரீரத்தில் நீங்கள் உணரப் एक போகிறீர்கள். नई चंगाई को तुम्हारे शरीर में आप महसूस அவருடைய கிருபை करोगे, உங்களை தாங்கும். उनकी कृपा तुम्हें संभालेगा, கிருபை உங்களை பலப்படுத்தும். उनकी कृपा तुम्हें बल देगा। காலை ஆராதனையிலே கர்த்தருடைய நாமத்திற்கு इस ஸ்தோத்திரம். सुबह की आराधना में உங்கள் பலவீனத்தை மாற்றுகிறதற்கு கர்த்தரால் முடியும். आपकी कमजोरी को बदलने में परमेश्वर काफी है। உங்கள் வேதனை மாற்றுகிறது கர்த்தரால் முடியும். परमेश्वर से तुम्हारी वेदना को बदलने आसान है। உங்களை வியாதி மாற்றுகிறது கர்த்தரால் முடியும். तुम्हारी बीमारी को बदलना परमेश्वर से होगा, அவரால் முடியாத காரியம் ஒன்றுமில்லை. उनसे जो नहीं होगा ऐसा कोई कार्य அப்போஸ்தலன் नहीं। பேதுரு விதமாக சொல்லுகிறார், प्रेरित में पतरस इस तरह कहता அவருடைய है, தழும்புகளை நீங்கள் குணமானீர்கள். उनके घाव से आप चंगाई पाए ஆம், இந்த हो। காலை ஆராதனையிலே கர்த்தருடைய इस நாமத்திற்கு सुबह ஸ்தோத்திரம். की आराधना में ஒரு தெய்வீக சுகம் உங்கள் மேல் கடந்து வருகிறது. परमेश्वर का चंगाई आप पर आ रहा है, ஒரு பலன் உங்களை தொடுகிறது. Praise उनका the Lord. बल आपको छू रहा கர்த்தர் है। உங்களுக்கு ஒரு புதிய பலனை அவர் தருகிறார். परमेश्वर आपको एक नया बल दे அவருடைய रहे हैं। நாமம் மகிமைப்படுவதாக. परमेश्वर के नाम के महिमा। என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, इसीलिए मुझे सुनने वाले परमेश्वर के लोगों, கர்த்தரை ஆராதிக்கிற தேவனுடைய சரீரம் பலவீனம் பெற்றாலும் यहोवा की आराधना करने वाले लोगों के शरीर बलहीन हो तो भी அந்த பலவீனமான சரீரத்தை वो कमजोर वाला शरीर கர்த்தர் பலப்படுத்த அவர் வல்லவராய் இருக்கிறார். परमेश्वर उसे बल देने में आशीष करेंगे। யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, याकूब का किताब 5वां अध्याय 15वां वचन में, உங்கள் ஒருவர் வியாதி பெற்றால் यदि आप लोगों में कोई एक बीमार हो तो அவன் சபை முப்பது அழைத்துக் கொண்டு उस வருகிறார். कलीसिया के बड़े हुजूर के पास आए। வேதம் சொல்லுகிறது, वचन कहता है அவர்கள் கர்த்தருடைய நாமத்தினாலே அவருக்கு எண்ணெய் பூசி அவனுக்காக ஜெபம் பண்ணுகிறவர். वो परमेश्वर के नाम से उसके लिए प्रार्थना कर और उसमें तेल लगाएंगे। அப்பொழுது விசுவாசமுள்ள ஜெபம் பிணியாளை ரட்சிக்கும். तब वो विश्वास से किया हुआ प्रार्थना उस बीमारी को बदलेगा। கர்த்தர் அவனை எழுப்புவார். परमेश्वर से उठाएंगे। அவன் பாவம் செய்தவனாலும் அது அவனுக்கு மன்னிக்கப்படும் என்று यदि उसने சொல்லப்படுகிறது. पाप किया हो तो परमेश्वर से क्षमा ஆம், करेंगे। இந்த காலவெளியிலே கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். तो इस सुबह की
वचन कहता है கர்த்தரை சேவிக்கிறதுனால நமக்கு உண்டாகிற நன்மை என்னவென்று சொன்னால் यहोवा की उपासना करने से हमें क्या आशीष मिलता है। நம்முடைய அப்பத்தை தண்ணீரை ஆசீர்வதிக்கிறார்। पहला अन्न और जल को आशीष करेगा। அதில் குறைவிடாதபடி கர்த்தர் நம்மை நடத்த செய்கிறார்। इसमें कोई कमी हुए बगैर परमेश्वर हमें चलाएगा। இரண்டாவது வேதம் சொல்லுகிறது दूसरा वचन कहता है வியாதிகளை நம்ம விட்டு அவர் விலக்குகிறார்। हमारे बीच से रोग को दूर करेगा। உங்களுக்கு நான் சொல்லுகிறேன் मैं फिर से कहता हूँ பலவீனப்படாத நான் சொல்லவில்லை। शरीर बलहीन नहीं होगा ऐसा मैं नहीं कहूँगा। ஏசாயா எலிசாவை குறித்து வேதம் சொல்லுகிறது एलीशा के बारे में वचन कहता है மரணத்துக்கு ஏற்ற வியாதி அவனுக்கு இருந்தது। ஸ்தோத்திரம்। उसकी मृत्यु होने पर वो रोग था ஆனாலும் அவனுக்கு தேவ கிருபை அவனை தாங்கினது। लेकिन फिर भी परमेश्वर का कृपा उसे चलाया। அவன் சரீரம் பலவீனப்படாதன்னு சொல்லவில்லை। इसीलिए शरीर कमजोर नहीं होगा ऐसे नहीं कहूँगा। लेकिन उस कमजोरी में भी परमेश्वर हमें बल देगा। हालेलुया 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 हालेलुया। अपने नाम महिमाப்படுவதாக परमेश्वर की नाम की महिमा வியாதிகளை அந்த பலவீனத்தை தேவன் எடுத்து போடுகிறார்। उस कमजोरी को उस बलहीनता को परमेश्वर निकालेगा। உற்சாகத்தை கர்த்தர் நமக்கு एक தருகிறார்। नए मग्न खुशी को देगा। ஒரு புதிய ஆரோக்கியத்தை கர்த்தர் நமக்கு एक தருகிறார்। नया आरोग्य को हमारे शरीर को देगा। ஒரு புதிய அபிஷேகத்தை கர்த்தர் நமக்கு एक தருகிறார்। नया अभिषेक को हमें देगा। हालेलुया 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 हालेलुया। अपने नाम महिमाப்படுவதாக परमेश्वर की नाम की महिमा। பயத்தோடு கர்த்தரை சேவியுங்கள்। डरते हुए यहोवा की उपासना करो। பயத்தோடு கர்த்தரை சேவியுங்கள்। डरते हुए यहोवा की उपासना करो। கர்த்தரை நாம் சேவிக்கும் பொழுது हम उनकी उपासना करेंगे கர்த்தரை तो ஆராதிக்கும் பொழுது उनकी आराधना करेंगे तो அப்பத்தை தண்ணீரை ஆசீர்வதிக்கிறார்। पहला अन्न और जल को आशीष देगा வியாதியை நம்ம விட்டு அவர் விலக்குகிறார்। और कोई रोग को हमसे दूर करेगा। அப்படி நாம மகிமைப்படுவதாக परमेश्वर के नाम की महिमा। ஃபாதர் பெர்க்மான்ஸ் அவர்கள் பாடின ஒரு பாடல் மீதமாக சொல்லுகிறது फादर बेर्गमैन इस तरह गीत गाते हैं அவன் நோய்கள் எல்லாம் நீக்கிடுவார் நோய் பொழுதே சுகம் தருவார் நோய்கள் எல்லாம் நீக்கிடுவார் நோய் பொழுதே சுகம் தருவார் பேய்கள் எல்லாம் நடுநடுங்கோ பெரியவர் திருமுன்னே இந்த பேய்கள் எல்லாம் நடுநடுங்கோ பெரியவர் திருமுன்னே கொண்டாடுவோம் கொண்டாடுவோம் கவலைகள் மறந்து நாம் பாடுவோம் கொண்டாடுவோம் கொண்டாடுவோம் கவலைகள் மறந்து நாம் பாடுவோம் இயேசு ராஜா வந்திருக்கிறார் எல்லாரும் கொண்டாடுவோம் கைதட்டி நாம் பாடுவோம் இயேசு ராஜா வந்திருக்கிறார் எல்லாரும் கொண்டாடுவோம் கைதட்டி நாம் பாடுவோம்। Praise the Lord. Hallelujah. हालेलुया Hallelujah. हालेलुया। மூன்றாவது நாம் பார்க்கும் பொழுது तीसरा हम देखते हैं வாசிப்போம் ரோமர் हम पढ़ेंगे रोमियो का किताब 1ஆம் அதிகாரம் पहला अध्याय 9ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம்। 9वां वचन। நான் ஜெபம் பண்ணும் போதெல்லாம் मैं जब भी प्रार्थना करता हूँ இடைவிடாமல் உங்களை நினைத்துக் கொண்டிருக்கிறதை குறித்து मैं लगातार आपको स्मरण करता रहता हूँ தமது குமாரனுடைய சுவிசேஷத்தினாலே अपनी आत्मा के उसके पुत्र के सुसमाचार के என் ஆவியோடு நான் சேவிக்கிற தேவன் எனக்கு சாட்சியா இருக்கிறார்। मेरे आत्मा से जो आराधना करता हूँ वो मेरा गवाही देता है। என் ஆவியோடு நான் சேவிக்கிற தேவன் எனக்கு சாட்சியா இருக்கிறார்। मैं जिनकी सेवा करता हूँ वो मेरा गवाही देता கர்த்தருடைய है। நாமம் மகிமைப்படுவதாக। परमेश्वर की नाम की महिमा हो। அப்போஸ்தலன் பவுல் இந்த அமிஸ்தோத்திர சபைக்கு ரோம சபைக்கு அவன் எழுதுகிறதை நாம் பார்க்கிறோம்। प्रेरितों का पौलुस रोमियो के कलीसिया को ये वचन देता है। நாம் எப்பொழுதெல்லாம் நான் ஜெபம் பண்ணுகிறோமோ हम जब भी प्रार्थना करते हैं அப்பொழுது இடைவிடாமல் உங்களை நான் நினைத்துக் கொண்டிருக்கிறேன்। मैं लगातार स्मरण करता रहता हूँ। அவருடைய குமாரனுடைய சுவிசேஷத்தினாலே என் ஆவியோடு நான் சேவிக்கிற தேவன் எனக்கு சாட்சியா இருக்கிறார்। पुत्र के सुसमाचार के अनुसार मैं मेरे आत्मा से जो सेवा करता हूँ वो मेरा गवाही देता है। என்ன சொல்றேன் சொன்னால் वो क्या कहता है? எப்பெல்லாம் ஜெபிக்கிறதோ मैं जब भी प्रार्थना करता हूँ அப்போது உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன்। मैं तब सब आप
உங்களை நான் நினைத்து मैं கொண்டிருக்கிறேன். आपका याद करता हूँ। கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். परमेश्वर के नाम की महिमा हो। அதை நீங்கள் விசுவாசிக்காவிட்டாலும் यदि आप उस पर विश्वास न करोगे तो भी நான் சேவிக்கிற தேவன் मैं जिसका सेवा करता हूँ அதற்கு அவர் சாட்சியா இருக்கிறார். वो मेरा गवाही देता है। Praise the Lord. Praise the Lord. Hallelujah. 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 அவர் என்ன சொல்றார் பாருங்க. वो क्या कहते हैं? நான் ஜெபம் பண்ணும்போதெல்லாம் मैं जब भी प्रार्थना करता हूँ உங்களை நான் நினைக்கிறேன். तो आपका याद करता என் हूँ। ஜெபத்தில் உங்களுக்கு நான் போராடுகிறேன். मेरी प्रार्थना में आपके लिए प्रार्थना करता हूँ। உங்களுக்காக தேவசமத்தில் நான் மன்றாடுகிறேன். आपके लिए मैं परमेश्वर के समूह में याद करता हूँ। நீங்கள் அதை விசுவாசிக்காவிட்டாலும் यदि आप भरोसा न करें तो நான் भी சேவிக்கிற தேவன், मैं जिसका सेवा करता நான் हूँ वो ஆராதிக்கிற परमेश्वर है। தேவன் मैं जिसका आराधना करता हूँ वो அதற்கு यहोवा அவர் है। சாட்சியா இருக்கிறார். वो उसका गवाही देता கர்த்தருடைய है। நாமம் மகிமைப்படுவதாக. परमेश्वर के नाम की அப்ப महिमा இதை என்ன हो। புரிகிறோம் என்று சொன்னால், तो इससे हम क्या समझते நாம் हैं? கர்த்தரை நாம் ஆராதிக்கும் பொழுது अगर हम परमेश्वर की आराधना करें तो நாம் நம்மை குறித்து சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. हम हमारे बारे में बोलने की जरूरत நான் नहीं है। உங்களுக்காக இதை செய்தேன், मैंने आपके लिए ये किया, உங்களுக்காக அதை செய்தேன் मैंने आपके लिए वो किया, என்று நாம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ऐसे हम कहने की जरूरत नहीं நாம் है। சேவிக்கிற தேவன், हम जिसका सेवा करते हैं நாம் वो ஆராதிக்கிற परमेश्वर, தேவன், हम जिसकी आराधना करते हैं वो அதற்கு परमेश्वर, அவர் சாட்சியா இருப்பார். वो उसका गवाही देगा। கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. परमेश्वर के नाम की महिमा இதை हो। கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, मुझे सुनने वाले परमेश्वर के लोगों, யோபு பக்தர் விதமாய் சொல்லுகிறார். अय्यूब इस तरह कहता है। யோபின் புஸ்தகம் 16 அதிகாரம் 19 வசனத்தில் வரும் பொழுது, अय्यूब का किताब 16वां अध्याय 19वें वचन में, இப்போதும் இதோ என் சாட்சி பரலோகத்தில் இருக்கிறது, अब भी स्वर्ग में मेरा साक्षी है எனக்கு சாட்சி ஒழிக்கிற உன்னதங்களில் இருக்கிறார். और मेरा गवाही ऊपर है। பாருங்க, வேதம் சொல்லுகிறது. तो देखिए वचन क्या कहता है। யோபு சொல்ல, என்னை குறித்து நான் சாட்சி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. मेरे बारे में मैं साक्षी देने की जरूरत नहीं நான் है। கர்த்தருக்கு உத்தமமாய் இருக்கிறேன். मैं परमेश्वर में सच्चाई से நான் हूँ। எல்லாவற்றையும் இழந்து போனால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி நான் என்னை குறித்து சாட்சி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. मैं सब कुछ खो दिया करके भी परमेश्वर से साक्षी मैं नहीं दूंगा। என்னை குறித்து சாட்சி படைக்கிறவர் பரலோகத்தில் இருக்கிறார். मेरे बारे में गवाही देने वाला ऊपर है, அவர் என்னை குறித்து சாட்சி கொடுப்பார். वो मेरे बारे में साक्षी देगा। என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, मुझे सुनने वाले परमेश्वर के लोग, அவன் இந்த வார்த்தையை அவன் பேசினதனால अय्यूब ये वचन बोलने का क्या वजह से கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. परमेश्वर के नाम की महिमा हो। தேவன் யோபோடு பேச வரும் பொழுது परमेश्वर जब अय्यूब से बातें करते हैं, 42 அதிகாரம் 7 வசனத்தில் சொல்லப்பட்டு இருக்கிறது. 42 अध्याय 7वें वचन में யோபுவின் சிநேகிதரை பார்த்து கர்த்தர் விதமாக சொல்லுகிறார். अय्यूब के दोस्तों को देखकर परमेश्वर इस तरह कहते हैं, யோபு பேசினது போல நீங்கள் பேசவில்லை. अय्यूब ने जिस तरह बातें की उस तरह तुमने नहीं किया। யோபு என்னை குறித்து நிதானமாய் பேசினார். अय्यूब ने मेरे बारे में सब समझकर बातें की। நீங்கள் என்னை குறித்து நிதானமாய் பேசவில்லை. तुमने वैसे नहीं किया। யோபு பேசினது நீங்கள் பேசவில்லை. ये जैसे अय्यूब ने बातें की उस तरह तुमने नहीं किया। யோபு நிதானமாய் பேசினார். यहू ने सोच समझकर बातें பாருங்க, की। யோபை குறித்து தேவன் சாட்சி கொடுக்கிறதை अय्यूब பார்க்கிறோம். के बारे में परमेश्वर वहां पर गवाही देते हैं। காரணம் என்ன? उसका कारण அவன் क्या சொன்னான், है? என்னை குறித்து நான் சாட்சி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. मैं मेरे बारे में साक्षी नहीं दे என்னை सकता। குறித்து சாட்சிகளில் பரலோகத்தில் இருக்கிறார். मेरे बारे में गवाही देने वाला वो स्वर्ग में அவர் है। என்னை குறித்து சாட்சி கொடுப்பார். वो मेरे बारे में गवाही देगा। இந்த கால வேளையிலே கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். तो इस सुबह के समय में என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, मुझे सुनने वाले परमेश्वर के இந்த लोगों, லாக்டவுன் என்கிற அந்த சூழ்நிலையிலையும் इस लॉकडाउन की स्थिति में भी நீங்கள் தவறாமல் ஜெபத்திலே ஜெபம் பண்ணி இருக்கலாம். हम निरंतर प्रार्थना कर रहे होंगे। தவறாமல் இவ்விதமாய் இந்த ஆராதனையிலே நாம் பங்கு கொண்டு இருக்கலாம். हम बिना सोचे हम आराधना में हम शामिल होते हैं। எத்தனை கஷ்டம் வந்தாலும், कितना भी कष्ट हो तो எத்தனை भी, லாக்டவுன் கடந்து வந்தாலும் कितना भी लॉकडाउन हो तो நான் भी, ஆராதனை தடைபட மாட்டேன். हम आराधना को मैं नहीं நான் छोड़ूंगा। குறிப்பிட்ட நேரத்தில் எழும்பி அமிஸ்தோத்திர கர்த்தருக்கு முன்பாக நான் அமர்ந்திருப்பேன். मैं सही समय उठकर परमेश्वर के सामने रहूंगा। என்னுடைய போதகர் எங்களுக்கு என்று கொடுக்கப்படுகிறதான அந்த ஆன்லைன் செய்தியிலே நான் உட்கார்ந்து கர்த்தருடைய வார்த்தை கேட்பேன். हमारे जो दास हमें लिए प्रचार रखते हैं ऑनलाइन में, वो हम सुनेंगे। என்று வாஞ்சோடு உட்கார்ந்து இருக்கிற உங்களை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார். ऐसे प्यास से बैठे हुए आप लोगों के बारे में परमेश्वर
परमेश्वर कहते அதை हैं குறித்து தேவன் சாட்சி கொடுப்பார். इसके बारे में परमेश्वर गवाही देगा பரவாயில்ல, தடைகள் வந்தால் कोई भी रुकावट हो तो भी சபைகள் ஆங்காங்கே மூடப்பட்டு கொண்டிருந்தார். कलीसिया जहाँ जगह जगह बंद हो तो भी என் பிள்ளைகள் ஆராதிக்கிறதற்கு அவர்கள் நிறுத்தவில்லை. मेरे बच्चों ने आराधना करने का कोई रोक नहीं रखा என் பிள்ளைகள் வேதத்தை வாசிக்கிறதை நிறுத்தவில்லை. मेरे बच्चों ने पवित्र शास्त्र पढ़ने में कोई कमी नहीं रखी என் பிள்ளைகள் தனிமையை ஜெபிக்கிறதை நிறுத்தவில்லை. पर अकेले में प्रार्थना करने में कोई कमी नहीं அவர்கள் रखी என்னை ஆராதித்திருக்கிறார்கள். उन्होंने मेरा आराधना किया என் சமூகத்தில் ஜெபித்திருக்கிறார்கள். मेरे समूह में बैठकर प्रार्थना வேதத்தை किया வாசித்திருக்கிறார்கள். वचन को पढ़ा என்று உண்மையை நீங்கள் சேவித்திருப்பீர்கள் என்று சொன்னால், अगर आपने सच्चाई से उनका उपासना किया हो உண்மையை तो நீங்கள் ஆராதித்திருப்பீர்கள் என்று சொன்னால், यदि आपने सच्चाई से आराधना किया हो கர்த்தர் तो உங்களை குறித்து சாட்சி கொடுப்பார். परमेश्वर आपके बारे में गवाही உங்களுடைய இந்த देगा சாட்சி பரலோகத்திலே அது और கொடுக்கப்பட்டிருக்கிறது. ये गवाही स्वर्ग में दिया जाएगा மலைகள் மத்தியில் என் பிள்ளைகளை என்னை தேடினார்கள். परमेश्वर यही बोलेंगे कि मेरे बच्चों ने मुझे ढूंढा है தேவன் உங்களை குறித்து சாட்சி கொடுப்பார். ऐसे परमेश्वर आपके बारे में गवाही देगा அந்த நாமம் மகிமைப்படுவதாக. परमेश्वर के नाम की அவர் महिमा சாட்சி हो। கொடுக்க வேண்டும். वो साक्षी देगा அப்போஸ்தலர் 13:22 சொல்லப்பட்டிருக்கிறது. प्रेरितों की किताब में 13वां अध्याय 22वें वचन में தாவீது குறித்து நாம் வாசிக்கிறோம். दाऊद के बारे में पढ़ते हैं தாவீது என் இருதயத்துக்கு ஏற்றவனாய் கண்டேன். दाऊद को उनका राजा बनाया जिसके विषय में गवाही எனக்கு दी சித்தமானதை அவன் செய்வான் என்று சொல்லி मेरे जो विचार थे उसके हिसाब से किया அவனை குறித்து தேவன் சாட்சி கொடுத்தார் என்று சொல்லி இந்த பதிலில் வாசிக்கிறோம். उस तरह परमेश्वर ने उनके बारे में गवाही दिया ऐसे हम पढ़ते हैं 11:5 வாசிக்கும் பொழுது इब्रानियों का किताब 11:5 में ஏனோக்கு தேவனுக்கு பிரியமான என்று சொல்லி சாட்சி பெற்றார். हनोक परमेश्वर का विश्वास कायरता करके हम देखते हैं யோவான் 5:31 வாசிக்கும் பொழுது यूहन्ना 5:31 में இயேசு கிறிஸ்து குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. यीशु मसीह के बारे में कहा गया இயேசு விதமாய் சொன்னார், यीशु मसीह इस तरह कहते என்னை குறித்து हैं நானே சாட்சி கொடுத்தால் என் சாட்சி மெய்யாயிராது. अगर मेरे बारे में मैं खुद गवाही दूंगा तो वो नहीं है என்னை सही குறித்து சாட்சி கொடுக்கிற வேறொரு இருக்கிறார். मेरे बारे में गवाही देने वाला कोई और है அவர் என்னை குறித்து சாட்சி वो கொடுப்பார். मेरे बारे में गवाही देगा 5:37 சொல்கிறது, 5:37 में हम देखते என்னை हैं அனுப்பிய பிதாதாமே என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறார். जो पिता जिसने मुझे भेजा है उसी ने मेरा गवाही दिया है அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, परमेश्वर के लोगों உங்களை குறித்து சாட்சி கொடுக்கிறவர் आपके बारे में गवाही देने वाला பரலோகத்தில் இருக்கிறார். वो स्वर्ग में है நாம் தேவனை சேவிக்கும் பொழுது, अगर हम परमेश्वर की उपासना தேவனை करेंगे ஆராதிக்கும் பொழுது परमेश्वर की आराधना करेंगे கர்த்தர் நம்மை குறித்து அவர் சாட்சி கொடுப்பார். वो हमारे बारे में गवाही देगा நாம் இன்றைக்கு இந்த ஆராதனையில ஜெபத்துல எத்தனை பேர் நீங்கள் உண்மையா इस இருந்திருக்கிறீர்கள்? आराधना में कितने लोग सच्चाई से रहे हैं உண்மையிலே தேவன் உங்களை குறித்து சாட்சி கொடுப்பார். सच्चे में परमेश्वर आपकी गवाही देगा கண்ணீர்கள், வேதனை, கவலைகள் மத்தியில் praise God. आंसुओं के बीच में वेदना के நீங்கள் बीच கர்த்தரை में சேவிக்கும் பொழுது, परमेश्वर की सेवा करोगे கர்த்தரை तो ஆராதிக்கும் பொழுது उनकी आराधना करोगे உங்களை तो ஒருத்தர் சாட்சி கொடுப்பார். आपके बारे में वो गवाही देगा நாம மகிமைப்படுவதாக. परमेश्वर की नाम की महिमा கர்த்தரை சேவிக்கிறதுனால நமக்கு கிடைக்கிற ஆசீர்வாதம் என்னன்னு சொன்னால், इसीलिए परमेश्वर की आराधना करते वक्त आपको क्या आशीष ஒன்று मिलेगा நம்முடைய அப்பத்தை தண்ணீரை ஆசீர்வதிக்கிறார். पहला अन्न और जल को आशीष करेगा இரண்டாவது வியாதிகளை நம்மை விட்டு விலக்குகிறார். दूसरा हमारे बीच से रोग को दूर करेगा மூன்றாவது நம்மை குறித்து கர்த்தர் சாட்சி கொடுக்கிறார். तीसरा हमारे बारे में वो गवाही देगा அல்லேலூயா, हालेलुया அல்லேலூயா. हालेलुया நம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக. परमेश्वर की नाम की महिमा हो கடைசி ஒன்றை சொல்லி நாம் ஜெபிப்போம். आखिर में हमें बताकर हम आराधना में करेंगे கொலோசியர் 3:அதிகாரம் कोलोसियों का किताब 3वां अध्याय 23 வசனத்துல வரும் பொழுது 23वें वचन में அப்போஸ்தலர் பவுல் விதமாய் சொல்லுகிறது நாம் प्रेरितों का पौलुस इस तरह कहता है கொலோசியர் 3:அதிகாரம் 23 வசனம், कोलोसियों का किताब 3वां अध्याय 23वां वचन நீங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை சேவிக்கிறதுனாலே जो कुछ तुम करते हो तन मन से करो சுதந்திரமாகிய பலனை கர்த்தராலே பெறுவீர்கள் என்று அறிந்து यही समझकर कि मनुष्य के लिए नहीं परंतु प्रभु के लिए करते हो கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. परमेश्वर की नाम की महिमा हो நீங்கள் எதை செய்தாலும் மனுஷருக்கென்று செய்யாமல் கர்த்தருக்கென்று மனோபூர்வமாய் நீங்கள் செய்யுங்கள். जो कुछ भी करो मनुष्य के लिए नहीं परंतु प्रभु के लिए करते रहो கொலோசியர் 3:அதிகாரம் 23-24 வசனம் வீதமாய் சொல்லுகிறது. कोलोसियों का किताब 3वां अध्याय 23 और 24
में हम देखते हैं நீங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நீங்கள் சேவிக்கிறதுனால तुम परमेश्वर यहोवा की सेवा कर रहे हो, इसीलिए சுதந்திரமாகிய பலனை நீங்கள் கர்த்தராலே நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். एक स्वतंत्रता का फल को तुम पाओगे. ஆமென். हालेलुया 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 हालेलुया. கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். परमेश्वर के नाम की महिमा हो. சங்கீதம் 16ஆம் அதிகாரம் 5-6 வசனத்திலே வாசிக்கிறோம். भजन संगीता 16वां अध्याय 5 और 6 के वचन में पढ़ोगे. சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லுகிறார், भजन संगीता दाऊद इस तरह कहता है, கர்த்தர் என் சுதந்திரமும் என் பாத்திரத்தின் பங்குமானவர். यहोवा मेरा भाग और मेरे कटोरे का हिस्सा है. என் சுதந்திரத்தை தேவரீர் காப்பாற்றுகிறேன். मेरे भाग को तू स्थिर रखता है. நேர்த்த நடுவில் எனக்கு பங்கு கிடைத்தது. मेरे लिए मार्ग की डोरी मन भावना स्थान है. சிறப்பான சுதந்திரம் எனக்கு உண்டு. और मेरा भाग मन भावना है. கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். परमेश्वर की नाम की महिमा हो. இதில் புரிகிறது என்னவென்று சொன்னால், इससे समझने वाला क्या அவருடைய बात நாமம் है? மகிமைப்படுவதாக. परमेश्वर की नाम की महिमा हो. கர்த்தரை சேவிக்கும் பொழுது परमेश्वर की सेवा करते वक्त சுதந்திரமாகிய பலனை கர்த்தர் நமக்கு தருகிறார். वो हमें मन भावना एक स्थान को हम देता है. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. परमेश्वर की नाम की महिमा हो. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, मुझे सुनने वाले परमेश्वर के लोग, நமக்கு தேவன் பரலோகத்திலே பிரதிபலனை வைத்திருக்கிறார். परमेश्वर हमारे लिए स्वर्ग में हमारे लिए फल रखा है. இவ்வளவு தடைகள் இருக்கிறது. इन रुकावट में भी ஏன் நாம் இப்படி கர்த்தரை ஆராதிக்கிறோம்? क्यों हम इस तरह आराधना कर रहे உலக हैं? மக்களை போல நாமும் சும்மா இருந்திருக்கலாம். दुनिया के लोगों जैसे हम भी ऐसे बैठ सकते थे, நல்லா என்ஜாய் பண்ணி இருக்கலாம். हम भी एंजॉय कर सकते थे. இல்லை, praise the Lord. नहीं, அவர்களுக்கும் நமக்கு வித்தியாசம் இருக்கு. उनमें और हमारे में एक நாம் फर्क தேவனை है. சேவிக்கிறதுனால हम परमेश्वर की सेवा करने से சுதந்திரமாகிய பலனை கர்த்தர் நமக்கு தருகிறார். हमें एक मन भावना स्थान मिलता है. Praise the Lord. Praise the Lord. அவருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். परमेश्वर के नाम की அதே महिमा हो. கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 12-13 வசனத்தில் வாசிக்கும்போது வேதம் சொல்லுகிறது, पहली कोलोसियों का किताब 1 के अध्याय में 12-13 पढ़ते वक्त ஒளியிலுள்ள பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்தில் பங்குடையவருக்கு जो रोशनी में भाग मिलता है वो நம்மை தகுதியுள்ளவனாக்கிவர். Praise the Lord. हम उसमें भाग लेने से இருளில் அந்தவர் தம்மை விடுதலையாக்கி अंधकार से हमें छुड़ाकर தமது அன்பின் குமாரை ராஜ்யத்திற்குட்படுத்துகிறவராயிருக்கிற பிதாவை ஸ்தோத்திரிக்கிறோம். अपने प्रिय पुत्र के राज्य में प्रवेश कराएगा. அப்போ நாம் வரப்போகிற அந்த பலனாகி சுதந்திரத்தை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. हमें जो बल मिलता है स्वतंत्रता का, उसके बारे में कहा है. அந்த ஒளியுள்ள பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்தில் பங்கெடுத்திருக்கு. Praise the Lord. हमें इस योग्य बनाए कि ज्योति में पवित्र लोगों के साथ मिलेगा. நமக்கு முன்பாக நம்முடைய முற்பிதாக்கள் ஆமென் அடைந்ததான அந்த பங்கு. Praise the Lord. हमारे पहले हमारे जो माता पिता थे उनके बारे में दिया है. அந்த சுதந்திரம். Praise the उस Lord. स्वतंत्रता के बारे அந்த में, ஆசீர்வாதங்களை उस आशीष के बारे நாம் में பெற்றுக்கொள்கிறதற்கு हमें मिलने के लिए நம்முடைய நாமத்துக்கு மகிமையாக परमेश्वर की नाम की महिमा हो. விதமான ஆராதனையை கர்த்தர் நமக்கு इस தந்திருக்கிறார். तरह की आराधना को हमें दिया है. நம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக. परमेश्वर के नाम की महिमा हो. கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, मुझे सुनने वाले परमेश्वर के लोगों, தடை நிமித்தத்திலும் நாம் கர்த்தரை சேவிக்கிறதுனாலே, கர்த்தரை ஆராதிக்கிறதுனாலே इसीलिए इस रुकावट के बीच में हम परमेश्वर की उपासना करते हैं, यहोवा की आराधना करते हैं. நமக்கு முன்பாக इसीलिए பரிசுத்தவான்கள் அடைந்ததான அந்த சுதந்திரத்திலே जो हमारे पहले पवित्र लोगों को जो स्वर्ग में स्थान मिला, उसकी वजह से அந்த சுதந்திரத்திலே பங்கு பெறுகிறதற்கு, उसमें भाग मिलने के लिए, அதிலே பலன் கிடைக்கிறதற்கு उसमें सहभागी होने के लिए கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்ய நமக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். परमेश्वर हमें मदद करने में आशीष करेंगे. ஹalleluya हालेलुया ஹalleluya. हालेलुया. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. परमेश्वर की नाम की महिमा हो. கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, मुझे सुनने वाले परमेश्वर के ஆகிய लोग, வேதம் சொல்லுகிறது, इसीलिए वचन कहता है பயத்தோடு கர்த்தரை சேவியுங்கள். हम भय से अब उनकी उपासना करेंगे. கர்த்தரை நாம் சேவிக்கும் பொழுது, हम परमेश्वर की आराधना करते கர்த்தரை वक्त, நாம் ஆராதிக்கும் பொழுது उनकी उपासना करते वक्त நமக்கு கிடைக்கிற ஆசீர்வாதம் என்ன? हमें क्या आशीष मिलेगा? ஒன்று, அப்பத்தை தண்ணீரை ஆசீர்வதிக்கிறார். पहला अन्न और जल पर आशीष देगा. வியாதி நம்மை விலக்குகிறார். बीमार कमजोरी को दूर करेगा. நம்மை குறித்து தேவன் சாட்சி கொடுக்கிறார். हमारे बारे में गवाही देगा. கடைசியாக பார்த்தோம் और அருமையான आखिर में நாம் அவரை சேவிக்கிறதுனாலே हम उनकी सेवा करने से சுதந்திரமாகிய பலனை हमें एक स्वतंत्रता का सहभागी அவராலே நாம் பெற்றுக்கொள்கிறோம். उनसे हमें मिलेगा. அவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. परमेश्वर की नाम की महिमा
देगा। இந்த வசனத்தின்படி நம்மை ஆசீர்வதிப்பார். परमेश्वर के वचन के अनुसार हमें आशीष करेगा। சபையில் நாம் ஜெபிப்போம். हम परमेश्वर के समूह में प्रार्थना करेंगे। நிச்சயம் ஒரு விடுதலையை கர்த்தர் நமக்கு தர வல்லவராக இருக்கிறார். निश्चित रूप से परमेश्वर एक छुटकारा को देंगे। இந்த ஜெப நேரத்தில் ஸ்தோத்திரம். इस प्रार्थना समय में நம்ம தேசத்திற்காக ஜெபிப்போம். हम देश के लिए प्रार्थना மகாராஷ்டிர करेंगे। மாநிலத்திற்காக ஜெபிப்போம். महाराष्ट्र राज्य के लिए प्रार्थना करेंगे। மும்பை பட்டணத்திற்காக நாம் हम जिस ஜெபிப்போம். नगर में रहते हैं मुंबई के लिए प्रार्थना करेंगे। இந்த வாதை ஸ்தோத்திரம் இந்த தேசத்தை விட்டு முற்றிலும் மாற முடியும். ये महामारी देश से पूरी तरह से दूर होने के அந்த लिए, கிருமிகள் முற்றிலும் அழிக்கப்படும். वो जो विषाणु है वो पूरी तरह नाश होने के लिए எல்லாரும் சேர்ந்து சீக்கிரத்துல ஒன்று கூடி கர்த்தரை ஆராதிக்கிறது. हम सब मिलकर जल्दी ही आराधना करने के लिए, கர்த்தர் நமக்கு உதவி செய்ய முடியும். परमेश्वर हमें मदद करने के लिए எல்லாரும் கர்த்தரை நோக்கி நாம் हम सब मिलकर परमेश्वर की ओर கர்த்தருடைய देखेंगे। நாமம் மகிமைப்படுவதாக. परमेश्वर के नाम की महिमा हो। கேட்டுக்கொண்டு இருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, मुझे सुनने वाले परमेश्वर के लोगों, கர்த்தர் அந்த நேரத்தை நமக்கு சீக்கிரத்துல தருவார். परमेश्वर वो समय हमें जल्दी ही देगा। ஆனாலும் praise the Lord, கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். इसीलिए परमेश्वर के नाम की महिमा हो। இப்படிப்பட்ட சூழ்நிலை மத்தியிலே इस स्थिति में भी நாம் கர்த்தரை ஆராதிக்கும்படியாக हम परमेश्वर की आराधना करने के நமக்கு लिए தந்ததுக்காக praise the Lord. हमें जो मौका मिला, அப்பத தண்ணீரை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். हमें वो अन्न और जल को आशीष करेगा। கர்த்தர் மாற்றுவார். हमारे वो कमजोरी को दूर करेगा। நம்மை குறித்து தேவன் சாட்சி கொடுப்பார். हमारे बारे में वो गवाही देगा। பரவாயில்லை, என் பிள்ளைங்க ஆராதிக்கிறாங்க, मेरे बच्चों ने मुझे पुकारा, என் பிள்ளைங்க சில ஜெபித்திருக்கிறாங்க. उन्होंने प्रार्थना किया। தேசத்துல தடைகள் வந்தாலும் कितने ही देश में रुकावट हो तो भी, உலகில் வந்தாலும் praise the Lord. कोई बीमारी हो तो என் भी, பிள்ளைகள் என்னை ஆராதிக்கிறதுக்கு தடைபடவில்லை. मुझे आराधना करने के लिए लोगों, मेरे बच्चों ने रोका नहीं, என்னை ஆராதித்திருக்கிறார்கள். मुझे आराधना किया என்னை है। கர்த்தர் உங்களை என்னைக்கு சாட்சி கொடுப்பார். ऐसे परमेश्वर स्मरण करके तुम्हें तुम्हारी गवाही देंगे। அதோட நின்று விடுகிறதில்லை. ऐसे ही नहीं, சுதந்திரமாகிய பலனை கர்த்தர் நமக்கு एक தரப்போகிறார். स्वतंत्रता का भाग परमेश्वर हमें देगा। வெளியுள்ள பரிசுத்த சுதந்திரத்தில் பங்கெடுவதற்கு praise the Lord. जो रोशनी में जो भाग मिलता है उसमें सहभागी होने பலனை के लिए கர்த்தர் தருவார். वो बल तुम्हें देगा। விசுவாசத்தில் நாம் ஜெபிப்போம். हम विश्वास से प्रार्थना நிச்சயம் करेंगे। தேசத்துல ஒரு மாற்றத்தை கர்த்தர் கொண்டு வருவார். निश्चित रूप से देश में एक बदलाव को ஒரு देखेंगे। தெய்வீக சுகம் தேசத்தில் உண்டாக போகிறது. एक परमेश्वर का बल हमें इस देश में இந்த मिलेगा। கொரோனா கிருமி முற்றிலும் அழிக்கப்பட ये போகிறது. कोरोना का विषाणु पूरी तरह से नाश கர்த்தருடைய होगा। அபிஷேகத்தை கொண்டு அது சுட்டரிக்கப்பட போகிறது. परमेश्वर के अभिषेक से वो नाश हो ஒரு जाएगा। எழுப்புதல் நம்ம தேசத்தில் உண்டாக போகிறது. पूरे हमें देश में एक बढ़ोतरी हम நம்ம देखेंगे। எல்லாரும் கண்களுடன் நாம் ஜெபிப்போம். हम सब आगे बढ़कर आराधना करेंगे। Hallelujah, hallelujah. Praise the Lord, praise the Lord, praise the Lord. துதிக்கிற ராஜா, துதிக்கிற ராஜா, துதிக்கிற ராஜா. Oh, glory, glory, hallelujah. Nuraba Shandala, Nuradila, Rabakara, Voshalava. Hallelujah, hallelujah. எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். தேவன் நமக்கு தந்த வார்த்தைக்காக praise the Lord. परमेश्वर ने जो वचन दिया है, தேவன் கிருபைக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். जो किया उसके लिए Hallelujah, धन्यवाद hallelujah. करेंगे। பயத்தோடு கர்த்தரை சேவியுங்கள். हम डरते हुए उनकी उपासना பயத்தோடு करेंगे। கர்த்தரை சேவியுங்கள். डरते हुए उनकी उपासना நம்முடைய करेंगे। ஆராதனையோடு நம்முடைய சேவைகள் அது பயத்தோடு இருக்க வேண்டும். हमारा जो आराधना और उपासना है वो डरते हुए நம்முடைய होना கலிவுறு चाहिए। சந்தோஷம் அது ஒரு பயத்தோடு இருக்க வேண்டும். भागते हुए वो भक्ता हमें होना चाहिए। அவர் அந்த தண்ணீரை ஆசீர்வதிப்பார். अन्न और जल को आशीष வியாதிகளுக்கு करेगा। விலக்குவார். रोग को दूर करेगा। உன்னை குறித்து கர்த்தர் சாட்சி கொடுப்பார். तुम्हारी गवाही देगा। ஓ, நிறைவான சுதந்திரத்தை நாம் பெற்றுக் और கொள்கிறோம். स्वतंत्रता में भाग देगा। ஓ, கர்த்தர் நமக்கு தருகிற ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக் கொள்கிறோம். परमेश्वर जो आशीष देते हैं वो हम पाएंगे। சுதந்திரமாகிய பலனை நாம் அவரால் பெற்றுக் கொள்வோம். स्वतंत्रता का भाग हम उनसे पाएंगे। கர்த்தர் இருக்கிற பிரதிபலனை அவர்களுக்கு நிச்சயம் தருவார். उसका प्रतिफल परमेश्वर हमें निश्चित रूप से தொடர்ந்து நாம் ஆண்டவரை ஆராதிப்போம். हम आराधना करें। தொடர்ந்து நாம் ஜெபிப்போம். हम निरंतर प्रार्थना கர்த்தர் करें। வல்லமையான காரியத்தை நம்முடைய தேசத்திலே செய்வார். परमेश्वर सामर्थ्य रूप से हमारे देश में काम करेगा। Praise the Lord, praise the Lord, praise the Lord. धन्यवाद Oh, धन्य राजा, धन्य राजा. स्तुति करते Oh, glory, 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 glory. स्तुति करते Hallelujah, hallelujah. Praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord. துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம் स्तुति ராஜா. करते हैं। எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். हम ताली बजाते Oh, हैं, Rima, Hallelujah, hallelujah. Praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord. உமக்கு நன்றி ராஜா. Amen, 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 amen. ஆராதனை, ஆராதனை. சுருதி ஆராதனை.
தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். हम ताली बजाकर उनकी महिमा करेंगे। நன்றி ராஜா, ராஜா. அன்பின் பரலோகத்தின் நேசபிதா, हमारे स्वर्गीय पिता, ஆசீர்வதிக்கப்பட்டது நல்ல பரிசுத்த நாளில் காலை ஆராதனைக்காய் आशीष के इस अच्छे पवित्र दिन के लिए காலை ஆராதனை கர்த்தர் பொறுப்படுத்தியதுக்காய் ஸ்தோத்திரம். आपने सुबह की आराधना को आप आशीष ஆராதனையில கலந்த ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். आराधना में आए हुए हर एक जन के लिए இந்த வசனத்தை ஆராதனையில கலந்து கொண்ட ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் உம்முடைய கரம் தொடும்படியாக ஜெபிக்கிறோம். ये वचन को सुनकर आराधना में शामिल हुए हर एक बच्चों पर आपका आशीष करें। நீர் அவர்களை ஆசீர்வதியும். आप उन्हें आशीष कीजिए। எல்லா பலவீனங்களையும் வியாதிகளையும் கர்த்தர் அவரை விட்டு எடுத்து போடும்படியாக ஜெபிக்கிறோம். सारी रोग और कमजोरी को उनसे निकाल दीजिए। எல்லா மன வேதனை கர்த்தர் மாற்றி போடும். सारी मन की वेदना को दूर कीजिए। பாரங்களை கர்த்தர் மாற்றி போடும். मन की वेदना को दूर कीजिए। கவலைகளை கர்த்தர் மாற்றி போடும். दुख है वो दूर ஒரு कीजिए। தெய்வீக பெருமடி பிள்ளைகளை தொடும்படியாக कि परमेश्वर का हाथ उन पर छुए। இயேசுவின் நாமத்தினாலே यीशु मसीह के नाम से உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதியார். परमेश्वर आपके बच्चों को आप आशीष உம்முடைய कीजिए। கரம் தொடும்படியாக ஜெபிக்கிறோம். आपके हाथ उन्हें छुए। எல்லா நன்மைகளை கர்த்தர் கொடுப்பீராக. सारी अच्छे काम आशीष தேவ को दीजिए। சமாதானம், தேவ சந்தோஷம் உம்முடைய பிள்ளைகளை ஆட்கொள்ளும்படியாக परमेश्वर के समाधान उनके परिवार में रहने के लिए எங்களுக்கு प्रार्थना। தந்த நல்ல வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம். हमें जो वचन दिया उसके लिए धन्यवाद। பயத்துடனே கர்த்தரை சேவியுங்கள் என்று சொன்னீர். डरते हुए आपकी उपासना करो நாம் करके कहा। கர்த்தரை ஆராதிக்கும் பொழுது, हम जब आपकी आराधना करते நாம் हैं, உம்மை சேவிக்கும் பொழுது, हम आपकी उपासना करते அதன் हैं, மூலம் வருகிற பலனை ஆசீர்வாதங்களை நாங்கள் தியானித்தோம். उससे जो आशीष मिलता है उसके बारे में ध्यान நீர் दीजिए। அப்பத்தை தண்ணி ஆசீர்வதிக்கிறீர். अन्न और जल को आशीष करो। வியாதி விட்டு எங்களை விட்டு விலக்குகிறீர். लोगों को हमसे दूर करो। எங்களை குறித்து நீர் சாட்சி கொடுக்கிறீர். हमारे बारे में गवाही दोगे। சுதந்திரமாகி பரிந்துரைகள் பெற்றுக் கொள்கிறீர். स्वतंत्रता का भाग हमें मिलेगा। தேசத்தில் இவ்வளவு தடைகள் மத்தியிலும் देश में बहुत से रुकावट के बीच இந்த में 9 வாரங்கள் ஆண்டவரே ஆராதனை தடைபடாதபடி 9 हफ्ते आराधना में कोई रुकावट आए बगैर உம்மை சேவிக்கிறது எங்களுக்கு தந்த நல்ல பாக்கியத்திற்காக आपकी उपासना करने के लिए हमें मौका दिया उसके लिए धन्यवाद। இதற்கு பலனை கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு நீர் கொடுக்க போகிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். आप इसका प्रतिफल अपने बच्चों को देंगे उसके लिए धन्यवाद। இதோடு கூட மாத்திரமல்ல, यही सिर्फ नहीं, நாங்கள் சீக்கிரமாய் ஒன்று சேர்ந்து அந்த விடுதலோடு ஆராதிக்கிறதற்கு நீர் எங்களுக்கு உதவி செய்ய போகிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். हम जल्दी ही आप हम सब मिलकर आपकी आराधना करने के लिए मौका दोगे इसके लिए எல்லா धन्यवाद। சபைகளையும் அன்று சீக்கிரத்தில் திறக்க போகிறதற்காக ஸ்தோத்திரம். सारी कलीसिया को हम जल्दी ही खोलने वाले हैं उसके लिए धन्यवाद। தடைப்பட்டதான ஊழியங்களை அன்று நடத்த போகிறதற்காக जो ஸ்தோத்திரம். रुकी हुई सेवा है वो जल्दी ही शुरू होने में ஒரு मदद பெரிய करोगे उसके लिए எழுப்புதலை धन्यवाद। எங்கள் தேசத்தில் கட்டளை போகிறதற்காக ஸ்தோத்திரம். हमारे देश में एक बड़ा पलट करोगे उसके लिए धन्यवाद। இயேசுவின் நாமத்தினாலே यीशु मसीह के नाम से அப்பாவின் இந்த பலன்களுக்கு கொடுக்க போகிறதற்காக आप हमें ये ஸ்தோத்திரம். प्रतिफल दोगे उसके लिए அப்படியே धन्यवाद। உமக்கு நன்றி செலுத்துகிறப்பா. हम आपकी धन्यवाद करते எங்கள் हैं। தேசத்திற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். हमारे देश के लिए प्रार्थना மகாராஷ்டிர करते हैं। மாநிலத்திற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். महाराष्ट्र राज्य के लिए மும்பை प्रार्थना करते பட்டணத்திற்காக हैं। நாங்கள் ஜெபிக்கிறோம். मुंबई नगर के लिए प्रार्थना இந்த करते हैं। கொலையினால் பாதிக்கப்பட்டதான அந்த மக்களுக்காக நாங்கள் कि ஜெபிக்கிறோம். महामारी में से झुलस रहे वो लोगों के लिए प्रार्थना करते हैं। மாவட்டங்களுக்காக, மாநிலத்திற்காக, தேசத்திற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். राज्यों के लिए, नगर के लिए, देश के लिए प्रार्थना உங்க करते हैं। இறக்கத்தின் கண்ணுடைய பிள்ளைகளை பதிக்கப்படட்டும் ராஜா. आपका नजर हम पर रहे। ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு நீ சுகத்தை கொடுப்பீராக. आप बच्चों के लिए चंगाई दीजिए। எல்லாத்தையும் ஆண்டவரே கொரோனா, ஆண்டவரே அந்த வாதை, ஆண்டவரே ஸ்தோத்திரம் அழிக்கப்படட்டும் ये ராஜா. कोरोना महामारी विषाणु नाश होने அந்த के लिए கிருமிகளை உம்முடைய அக்கினி அபிஷேகத்தை கொண்டு நான் சுட்டரிக்கிறேன் ராஜா. आपकी अपनी अभिषेक से उसे नाश कीजिए। எப்படி அந்த வியாதி, அந்த கொலை நோய் ஆண்டவரே தீவிரமாய் வந்ததோ, जिस तरह वो बीमारी हमारे देश में आया, அதே போல இந்த வியாதி தீவிரமாய் இந்த நாட்டை விட்டு அது ஓடி போகட்டும். उसी तरह जल्दी ही हमारे देश से निकलने அந்த दीजिए। கிருமிகளை இயேசுவின் நாமத்திலே நாங்கள் அழிக்கிறோம் ராஜா. वो विषाणु परमेश्वर के नाम से, यीशु मसीह के नाम से उसे नाश நீர் कीजिए। வல்லமையான காரியத்தை செய்வீராக. सामर्थ्य काम
கண்ணுக்கு தெரியாமல் அந்த கிருமி வந்ததோ जिस तरह हमें न जानते हुए हमको विश्राम आया, கண்ணுக்கு தெரியாமல் அந்த கிருமிகள் எல்லாம் அந்த விரட்டி அடிக்கப்படுவதாக जिस तरह नहीं जानते हुए विषाणु को नाश कर உம்முடைய दीजिए। அக்கினி அபிஷேகத்தை கொண்டு மறுபடியும் நாங்கள் அதை சுட்டரிக்கிறோம். आपके अग्नि अभिषेक से उसे नाश कीजिए। கர்த்தர் நீர் பெரிய காரியங்களை செய்வீராக. आप बड़े काम को करोगे। அப்படியே நீ செய்ததுக்காக ஸ்தோத்திரம். आपने वैसे ही किया, उसके लिए மறுபடியும் धन्यवाद। தாழ்த்துகிறோம். हम अपने आप को दीन करते சபை हैं। தாழ்த்துகிறப்பா. कलीसिया को சபை குடும்பத்தை தாழ்த்துகிறேன். कलीसिया के लोगों को दीन கர்த்தர் करते உடைய हैं। பிள்ளைகளை ஆசீர்வதியும். आपके बच्चों को आप आशीष எல்லா कीजिए। தேவைகளுக்கு அந்த சந்தியும். सारी जरूरतों को पूरा தலைவர்கள் कीजिए। போராட்டங்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்திலே மாறட்டும். सारे रोग आमेन. हमारे यीशु मसीह के नाम से கர்த்தர் அற்புதமான கிருபை செய்வீராக. एक अद्भुत काम को ஓ நீ कीजिए। அப்படியே செய்ததுக்காக आपने वैसे ही किया, उसके लिए ஜெபத்தை धन्यवाद। கேட்டதுக்காக நன்றி. प्रार्थना सुना, उसके लिए சீக்கிரத்திலே धन्यवाद। நாங்கள் ஒன்று கூடி சேர்ந்து ஆராதிக்க கர்த்தர் எங்களுக்கு கிருபை தாரும். जल्दी ही हम सब मिलकर आराधना करने के लिए मदद அப்படி நீ कीजिए। செய்ய போவதற்காக उस वैसे ही करोगे, उसके लिए உங்களுடைய धन्यवाद। நாமம் உயர்வதாக, आपके नाम की உங்களுடைய ऊंचाई, நாமம் மகிமைப்படுவதாக आपके नाम की महिमा हो। கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யும். आप बड़े काम कीजिए, ஆசீர்வதியும். आशीष कीजिए। இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே. यीशु मसीह के नाम से हमारे जीवित पिता। ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த அன்னையின் சிநேகமும் என்றும் எப்பொழுதும் நம்மளோட உலகத்தில் எல்லா பரிசுத்தவான்களோட என்றென்றைக்கும் இருப்பதாக. ஆமென். ஓ தேவனுக்கு மகிமை, தூக்கி எடுத்தார் என்னை, தூக்கி எடுத்தார் இயேசு. தாம் கரத்தை நீட்டி ரட்சித்தாரே. ஓ தேவனுக்கு மகிமை. இயேசுவை நேசிக்கிறேன், நானும் நேசிக்கிறேன். அக்கறையும் நான் என்னில் அவரை என்றென்று வாழ்த்துவேன். அக்கறையும் நான் என்னில் அவரை என்றென்று வாழ்த்துவேன். ஓ தேவனுக்கு மகிமை, தூக்கி எடுத்தார் என்னை, தூக்கி எடுத்தார் இயேசு. தாம் கரத்தை நீட்டி ரட்சித்தாரே. ஓ தேவனுக்கு மகிமை. இயேசுவை நேசிக்கிறேன், என்றென்றும் நேசிக்கிறேன். அக்கறையும் நான் என்னை அவரை என்றென்று வாழ்த்துவேன். அக்கறையும் நான் என்னை அவரை என்றென்று வாழ்த்துவேன். Praise the Lord. Hallelujah. हालेलुया, Hallelujah. हालेलुया। எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.